பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ரிலேஷன்ஷிப் வித் காட், மேன் டு காட் அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு பார்க்கறதுக்கு முன்னால இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த ஹீப்ரு வேர்டு வந்து ரா. ரா என்பது பாஸ்டர், ஹெட் ஆஃப் த ஹவுஸ், வீட்டுடைய தலைவர், குடும்ப தலைவருக்கும் இந்த பதத்தை பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க பார்க்கிறவர்கள், அதே பார்க்கிறவர்கள் குடும்பத்தில் உள்ள தேவைகளை பார்க்கணும், ஒய்ஃப்க்கு என்ன வேணும், பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து 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 செய்யறது தான் அந்த ரா, குடும்பத்தோட தலைவர். அதே மாதிரி திருச்சபையில் உள்ள அந்த ரா என்ன செய்யணும்னா, ரா அவர் வந்து செய்ய வேண்டியது, திருச்சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிலீவர்ஸுடைய ஆத்மா என்ன நிலைமையில இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்குதா, குடும்ப ஜெபம் இருக்குதா, இப்படி எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு பொறுப்பு இருக்குது. ஒருவேளை இன்னைக்குள்ள ப்ராசஸ் அதை பாக்குறாங்களோ எதை பாக்குறாங்கன்னு தெரியல, ஆனா பாக்குறாங்க ஏதோ. சோ நம்ம இன்னைக்கு காலையில பார்க்க போறது இந்த ரா வந்து ரா ஆவா இருக்கணும். இங்கிலீஷ்ல ரான்னு இருக்கு. இந்த ரா வந்து அறவேக்காடா இருக்கக்கூடாது. நம்ம ஒரு சில நேரத்துல இல்ல ஆண்டுடைய வார்த்தையும் சரி, அவர் பார்க்கிற விதமாய் நம்முடைய பார்வை இல்லைன்னு சொன்னா நம்மளும் ஒரு ராவதா அறவேக்காடா இருக்கும். ஆண்டவர் பார்க்கிற விதம், ஆண்டவர் இடத்துல பார்க்கும்போது இடத்துல காணப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம ஆராய்ந்து பார்க்க சொன்னால் பெரிய விஷயமா இருக்கும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. குடும்ப தலைவர்களாக, தலைவிகளாக இருக்கிற நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னா ரா ஆவா இருக்கணும். உங்களை பார்க்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், நீங்களும் பார்க்கிற ஒரு பொறுப்பை உடையவர்களா இருக்கு. நாள் நம்ம ஒரு சின்ன பாடலை பாடுவோம். நம்ம அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. இதுவரை உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நாளிலும் ஏபெனேசராய் நம்மோடு இருக்கிறார், இதுவரையிலும் உதவின ஆண்டவர், எல்ரோயை நம்மளை காண்கிற ஆண்டவரா இருக்கிறார்ல. அதுக்காக எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை உதவினீரே. இதுவரை உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை.
காலையில் நம்மளுடைய எல்ரோயாக நம்மை காண்பராக கொடுப்பதற்காக ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு அந்த வேலைகளிலே எங்களோடு இடைபெறும்படியாக நான் சுபிக்கிறோம். நாளில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது தேவ கிருபை எங்களோடு இருக்க நான் சுபிக்கிறோம். எங்களை மறைத்து எங்களை மறைத்து நீ வெளிப்பட வேண்டும் நான் சுபிக்கிறோம். பொறுப்படுத்திக்கிறோம் நான் நீ பிரேசு கிறிஸ்துவின் ஆமே. ஸோ இந்த நாளிலே நம்ம அந்த ஆண்டவருடைய உறவை குறித்து God loves you, the love, the agape love. கிரேக்க பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற agape love தன்னையே கொடுக்கும் அன்பு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், அவரோடு கூட உள்ள உறவிலே அவர் எப்படியாய் நம்மோடு கூட உறவு கொள்கிறார், நம்ம எப்படிப்பட்ட உறவு அவரோடு வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக ஆண்டவர் இந்த வார்த்தையில அந்த காலையில அதிகாலை வேளையில நம்ம கேட்க நல்ல ஒரு சத்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா, God loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நான் என்ன யோசித்தேன், இந்த குவாரண்டைன் டைம்ல நம்ம நிறைய பேருக்கு இந்த முகமுடி மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அந்த வாங்கி கொடுக்குற முகமுடியில வாய் பக்கத்துல இந்த God's loves you அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயா நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லலாம்னு யோசித்தேன். கொஞ்ச நாளைக்கு, இன்னொரு 1 மாசம் இருக்கு இல்லையா? அதனால அவங்க வாய்கள்ல எல்லாம் என்ன இருக்கும்னா God loves you, God loves youங்கிற வார்த்தை அவருடைய வாய்களில இருக்கணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஒரு நம்ம சித்தமானால் ஒரு நாட்கள் அதை செய்யறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஸோ அப்படி இல்லை, ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம், அவர் நம்மை நேசிக்கிறார். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சா கூட அவர் எப்படி எப்படி நம்மளை நேசிக்கிறார் என்பத விஷயத்துல இதுல உலக பிரகாரமா அந்த லவ்ங்கிறது சாதாரணமா அதை கொச்சைப்படுத்தப்பட்டதுனால, ஆண்டோடைய அன்பு தான் அது உண்மையான அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை குறித்து நம்ம ஒரு சில காரியம், அவர் நம்மளை எப்படி நேசிக்கிறவராக இருக்கிறார்ல, அவருடைய அன்புதான் இந்த முதல் எரேமியா சாப்டர் 31:3 யாராவது வாசிக்கலாமா? 31:3ல அது வாசிக்கும் பொழுது யாராவது வாசிங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சேர்க்கிறேன், ஆதலால் காரணியத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகத்தால், அந்த அநாதி சிநேகம் என்பது என்னன்னு சொன்னா, சிநேகாவே வாசித்தாங்க, கர்த்தரின் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, அவருடைய நியாயத்திற்கு ஒரு உறுதியானதுதான், அவருடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் அவர் அன்போ ஒருபோதும் குறையாது. அதுதான் அநாதி சிநேகம்னு சொல்றாரு. அநாதி சிநேகம் என்றதுன்னு சொன்னா என்னால அதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு அன்பாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம மேல அவர் பொறுமையா இருக்கிறாரு, எவ்வளவு நம்ம பண்ணாலும் நம்ம மேல செய்யறாரு, பொறுமை காக்கிற ஆண்டவராக இருக்கிறார்ல. அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த அநாதி சிநேகத்தினால் நம்ம நேசிக்கிற ஆண்டவர். இந்த லவ் நம்மளோட வச்சிருக்கு எவர்லாஸ்டிங் லவ். அது நம்ம எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம நேசிக்கிற ஆண்டவர். அதான் நம்ம இந்த சென்டர் ஆஃப் இந்த பைபிள் வர்சஸ்ல போட்டுக்கோம். 3:16 நமக்கு எல்லாம் தெரியும், மனப்பாடமா தெரிஞ்சவங்க சொல்ல பார்ப்போம். ஜான் 3:16, தேவன் God so loved the world that he gave his only begotten son. Yes, இதுதான் God so loves, அப்படின்னா God so loves செல்வன். அப்படின்னா உங்க பேரை போட்டு சொன்னீங்கன்னா அது எவ்வளவு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த லவ் புக் தான் பைபிள். இந்த பைபிள் இஸ் ஃபுல் வித் லவ். அவர் நேசம், அவர் நம்மோடு கூட உறவு என்ன, நான் இப்படி இருக்கிறேன், நீ என் கூட இப்படி இருக்கணுங்கிறத அந்த உறவை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு God has given love letter. அந்த மணவாளன் மணவாட்டியை நமக்கு வச்சுட்டு போன ஒரு லவ் லெட்டர் தான் பைபிள். God so loves செல்வன்.
God so loved Daisy, God so loved Snehal. அப்போ நம்முடைய அன்பு அவர் எப்படி நேசிக்கிற அன்பு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை கொடுக்கிற அளவுக்கு உள்ள அந்த அன்பு. இதுதான் மோசே எழுதும்போது எழுதுறாருல. உபாகம் 33 வாசிக்கலாமா? உபாகம் 33 333 உபாகம் 33 நம்ம வாசிக்கிறோம். அதுல என்ன சொல்லிட்டு பார்க்கலாமா? யாராவது வாசிங்க. 33 மேல பார்த்தோம் 33 இதுல 33 ஓகே. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். இந்த வார்த்தையினாலே அவருடைய மக்களை அவர் என்ன செய்யறாராம்? நேசிக்கிறவர். அவருடைய ஜனங்களை சிநேகிக்கிறார்னு போட்டிருக்குல்ல. He loved his people. மெய்யாகவே அவர் ஜனங்களை நேசிக்கிறாங்க. நம்ம நேசிக்கிறோமோ நேசிக்கலையோ, மோசேஸ் போகும்போது எப்ப நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை நேசிக்கிற ஆண்டவர். He loved you more and more. இல்ல அதான் நம்ம வாசித்தோம். அன்பு கூறுவேன் நான் இன்னும் அதிகமான. ஏன் அர்த்தம்? அவர் என் மேல் அப்படியே அன்பு கூறுகிறார், அவர் என்னை நேசிக்கிறவரா இருக்கிறார். யாராவது வாசிக்கலாம்? எபேசியர் 3:18 3:18 அவர் சொல்லும்போது என்ன சொல்றார்? அவருடைய அன்பின் ஆழம். யார வாசிக்கிறீங்களா? நல்ல ஒரு அழகான வார்த்தை இல்ல. அவர் அன்பு சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. இந்த அன்பு நம்ம தெரிஞ்சிச்சு. எவ்வளவு ஆழம் தெரியாது, அதோடைய அகலம் தெரியாது, டெப்த் தெரியாது. அது எவ்வளவு பெரிய அன்பு, அவருடைய உயரம் எவ்வளவு அன்பு அது நமக்கு தெரியாது. அதுலதான் நம்ம பார்ப்போம், அவருடைய அன்பை யாரால் அறியலாம். ஒருவேளை அதுல ஒரு பாடல் உண்டு, அன்பர் அன்பை யாரால் கூறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர், அன்பின் ஆழம் அகலம் ஆழம் அனக்க இங்கு யாரும் அன்பர் அன்பை. அழகா அந்த பாடல் அவருடைய அன்பை பத்தி இருக்கும். இதே பாடுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவியிலையும் அமைச்சு நீச்சலாலும் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ. அந்த அன்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அன்பை தொட்டு பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அனுபவம் கிடையாது. அந்த அன்பின் அந்த ஆழத்துக்குள்ள உள்ள இறங்கி அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை உள்ள இறங்கி அந்த ஆழத்தை அந்த அகலத்தை பார்க்கிற ஒரு அன்பை நமக்கு தருகிறார். 1 யோவான் 3:16 யாராவது வாசிங்களேன். 1 யோவான் 3:16 அதுல என்ன சொல்றாரு? டெமான்ஸ்ட்ரேட் என்ன பண்றாரு? அவர் யோவான் 3:16 என்ன சொல்றாரு? இது 1 யோவான் 3:16 என்ன? அவர் யோவான் தான் அதிகமா அந்த அன்பு ஆண்டவரோடு உள்ள அன்பை அதிகமா ருசிச்சு அவர் ரொம்ப அழகா நேசிச்சு அவர் என்ன நேசிக்கிற அந்த அன்பை உணர்ந்து எழுதிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா நீங்க அவருடைய அன்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா யோவான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் இல்ல நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா யோவான் அப்படின்னா ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க. அந்த யோவான் ஞாபகம் வந்துச்சு. யோவான் அப்படிங்கிறத ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபாரின் அமெரிக்கன் இங்க வந்துட்டு போயிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போன உடனே அவர் அங்க ஒரு பாஸ்டர் போய் கேட்டிருக்காரு, உங்க ஊர்ல இப்படி மக்கள் எதை எடுத்தாலும் டக்குன்னு எடுத்துடுறாங்களே, யோவானாலும் எடுத்துடுறாங்க, 1 யோவானாலும் எடுத்துறாங்க, 2 யோவானா 3 எடுத்துறாங்க. இதே மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காரு? அவருடைய வாழ்க்கை அந்த ஜோக்க சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரா? யோவான் புத்தகத்தை யோவான் வந்திருக்கு, யோவான் நம்ம வாசிப்போம் அப்படின்னு உடனே யோவான வாசிக்கிறோமா, யோவான் எங்க இருக்குன்னு ஒருத்தர் பக்கத்துல கேட்டிருக்காரு. அவர் பக்கத்துல இருக்க சொல்லிருக்காரு, யோவான் இன்னைக்கு வரல, அவர் சிக்கா இருக்காருன்னு. அந்த உடனே இவர் சொல்லிருக்காரு, பைபிள் தகுதி இல்ல, பைபிள்ல உள்ள யோவானை பத்தி சொல்லுங்கன்னு. பைபிள்லையா? பைபிள்ல 1, 2, 3 யோவான் இருக்கு, அதுல எந்த யோவான் அப்படின்னு கேட்டு. இந்த மாதிரி மக்கள் அந்த வேதத்துல அதிகமாய் 1, 2, 3 யோவான் இந்த புஸ்தகம் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அவருடைய அன்பை அதிகமாய் சொல்லுகிற ஒரு புஸ்தகமா இருக்கு. நீங்க அவருடைய அன்பின் ஆழம், அவருடைய அகலம், அவருடைய டெப்த், ஹைட் எல்லாத்தையும் பார்க்கணும்னா நல்ல ஒரு அதிகாரம் எங்க இருக்குன்னா யோவான்
1 யோவான், 2 யோவான், 3 யோவான். வாசிக்கலாமா யாராவது? அந்த 1 ஜான் சாப்டர் 3:16 அவர் என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு லவ் குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னவென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். What a great God இல்ல. அவர் அன்புக்காக ஜீவனையே எனக்காக கொடுக்க அன்பு. அது எங்க ஆரம்பிச்சாரு? அவர் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம மேல திட்டம் வச்சிருக்க எவ்வளவா நேசிக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பு. அதான் அகாப்பே லவ்னு சொன்னோம்ல. இந்த அகாப்பே லவ்ங்கிறது தன்னையே கொடுக்கும் அன்பு. அதே மாதிரி 1 யோவான் 4:19 வாசிங்க. 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இப்படி நம்ம முந்திலாம் வாசிக்கப்படாது. கொஞ்சம் மெதுவா வாசிக்கணும். முந்தி அப்படின்னு வாசிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாம லவ் பண்றதுக்கு முன்னாலே நம்மள லவ் பண்ற ஒன் சைட் லவர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படின்னா ஒன் சைட் லவர். நீ லவ் பண்றதுக்கு முன்னாலேயே நான் உன்னை நேசிக்கிறேன். எனக்கு உனக்கு உள்ள உறவு நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே உள்ள உறவு. நீ தாயின் வயிற்றுல கரு உருவாறதுக்கு முன்னாலவே உன்னை நேசிக்கிற அன்பு. இது எப்படிப்பட்ட ஒரு அன்பு இல்ல? அவர் சொல்லும் போது அந்த வசனத்தை நல்லா நோட்டு. நான் சொன்ன மாதிரி வாசிங்க ஸ்னேகா. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் கரெக்ட்மா வாசிங்க. நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாமும் அப்படித்தான் அன்பு கூறணும். எப்படி? அவர் நம்மளை முந்தி லவ் பண்றாருன்னு சொல்லி போட்டிருக்கு. அவர் தான் நம்மளை முதல்ல நேசிச்சாரு. அவர் தான் என்னை முதல்ல நேசித்து எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. அந்த அன்பின் ஆழத்தை, அந்த அகலத்தை, அந்த டெப்த், அந்த ஹைட்டை நம்ம புரியாத வரைக்கும் நம்ம செய்யற எல்லா வேலையும் எல்லாமே அலைச்சலா தான் போகும், வீணாதான் போகும். ஆண்டவர் ஏன்ட எப்படி அன்பு கூறுறாரு அப்படிங்கிறத he showed the first love. அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ண முந்தி. He had loved us first. நான் நேசிக்கிறது நல்ல. Why does or how can God love me? அது புரிஞ்சுக்க முடியுதா? ஏன் ஆண்டவர் இந்த விளங்காதவனுக்கு ஏன் அன்பு கூறணும்? ஏன் மேல ஏன் அன்பு கூறணும்? எனக்கே என்ன பிடிக்காத நேரத்துல என்ன நேசிக்கிற ஒருவர், அதான் இயேசு கிறிஸ்து. அதுதான் அந்த ஆண்டுடைய அன்பு. இல்ல நமக்கே நம்மள ஒரு நேரத்துல பிடிக்காத என்னடா நம்ம வாழ்க்கை, இவனை போய் நானே அதான் ஒரு சிலர் கொள்றாங்க. ஏன் தெரியுமா? என்னையே பிடிக்கல. அதான் தற்கொலை. தன்னை பிடிக்காதனால கொலை, தன்னை நேசிக்க முடியாதனாலதான் கொலை. இப்போ உள்ள யங் பீப்புள், டீன்ஸ், யூத்தா இருக்கலாம், அவங்க நம்ம சொல்ல வேண்டியது, அப்ப காட் உன்னை முந்தி லவ் பண்ணிருக்காரு, நீ உன்னை கொல்றதுக்கு ஒண்ணு வாய்ப்பு கிடையாது. ஆனா அவர் உன்னை நேசிக்கிறாரு, உன் பாடியை நேசிக்கிறாரு, உடைய சோலை நேசிக்கிறாரு. இந்த அன்பை நம்ம ருசிக்காத பட்சத்துல சொல்ல முடியாதுல்ல. ஆண்டவரே எனக்கே என்னை பிடிக்காத நேரத்துல என்னை நேசிக்கிற ஒருத்தர் உண்டுன்னா அந்த அன்பு எனக்குள்ள வரணும். He is God who is love. ஏன் அப்படிப்பட்ட அன்புன்னா அதே பாருங்க 1 யோவான் 4:8 வாசிங்க. அவர் சொல்லிருக்காரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாவே இருக்காரு. நம்மகிட்ட இருக்க வேண்டிய பிரைமரி இந்த ரிலேஷன்ஷிப் வித் காட். நான் அவர்கிட்ட அன்பு கோரணும். இந்த அன்பு ஏன்ட இருந்து மேல போகணும். மேல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்படி என்ன செய்யணும்? ஹரிசான்ல கீழே போகணும். எனக்கு அவர் அன்பு செலுத்துற மாதிரியே நான் அன்பு செலுத்தணும். அதான் என்னுடைய உறவு. தேவன்கிட்ட நான் உறவு சரியா இருக்கா இல்லையாங்கிறது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நான் மற்ற மனுஷங்கிட்ட காண்பிக்கிற அன்பை வச்சு. இயேசு எப்படி அன்பு கூர்ந்தாரு? தன்னையே கொடுத்தாருல, முந்தி அன்பு கூர்ந்தாருல. அவரு அநாதி சிநேகம், எவர்லாஸ்டிங் லவ் நம்ம மேல செலுத்தினார்ல. அந்த அன்பை நான் ருசிக்கிறேன் அப்படின்னா அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அப்போ இந்த உலகம் ஏன் இயேசு அறிந்து கொள்ளவில்லை, ஏன் அவர் மேல பிடிபடலை அப்படின்னா அந்த கிரேட் லவ், அந்த அநாதி சிநேகத்தை இன்னும் நம்ம காண்பிக்கவில்லை. இன்னும் நம்ம காண்பிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாருல்ல. ரிலேஷன்ஷிப் வித் காட், நம்ம ஆண்டவரோட உறவை சரியா மெயின்டைன் பண்ணணுமானால் நம்ம என்ன செய்வோம்? இந்த அன்பை சரியா மற்றவங்களுக்கு செலுத்துவோம். மேல இருந்து வரணும், கீழே வந்தோடனே எல் ஷேப்ல மனிதர்களுக்கு போகணும். மேல இருந்து வரணும்,
எல் ஷேப்ல ரைட்ல போகணும். இப்படி காண்பிக்காதனாலோ என்னமோ இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த 2000 ஆண்டுகளாக இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே, உம்முடைய அன்பு அது எப்படிப்பட்ட அன்பு? அது அனாதி சிநேகம் ஆண்டவரே. அவர் நம்மளை நேசிக்கிற அன்பின் ஆழத்தால் நம்மளாம் ஒருவேளை யோசித்து பாருங்களேன், இப்படி ஏதாவது நம்ம தப்பு பண்ணிப்போம், நம்ம அடிச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்னா அங்கே முடிஞ்சிருப்போம். என் வாழ்க்கை அன்னைக்கே முடிஞ்சிருக்குமே. நம்ம டீனேஜ்ல, நம்ம சில்ட்ரன் டைம்ல, நம்ம சில்ட்ரன் ஏஜ்ல சைல்டா இருக்கும் போதெல்லாம் நம்ம பண்ண தப்பை வச்சுட்டு அவர் ஏதாவது தண்டிச்சிருந்தாருன்னா, பழைய ஏற்பாட்டின் படி அந்த கல்லுக்கு கண், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுங்கிற மாதிரி போயிருந்தாருன்னு வைங்களேன், நம்ம அன்பு அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். அந்த உறவு அன்னைக்கே வெட்டியிருப்பாரு. நம்முடைய உறவு அன்னைக்கு நம்ம லாஸ்ட் அந்த இதுல பழைய இதுல படிக்கும்போது பார்த்தோம், ஒட்ட வச்ச அன்பு. காட்டுத்தி மரமா இருந்த நம்மள கட் பண்ணி கனி கொடுக்கிற மரமாய் ஒட்டி வைக்கிற அன்பு. ஐயோ, யாருக்கு கிடைக்கும் அந்த அன்பு இல்ல? நம்மளை நேசிக்கிறதுனால, நம்ம லைஃப்ல கனி கொடுக்கணுங்கிறதுக்காக காட்டுத்தி மரத்துல இருந்து நம்ம பிரான்ச்சை கட் பண்ணி அவருக்குள்ள வச்சு, இந்த அன்பு நான் அவருக்குள்ள ஒரு கிளையா மாறிட்டோம்னா அந்த அந்த ரூட்ல இருந்து தான் எனக்கு வரணும். அந்த ரூட் இருந்து லவ், அந்த அன்பு, அந்த உறவு எனக்குள்ள வெளிப்பட வேண்டும். நிறைய பேர் நான் பார்க்கும்போது ரொம்ப ஜோக்கா இருக்கும், இன்னும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வளரலையே. இந்த உறவுல சரியா இருந்தவங்க தான் நம்மளோட ரிலேஷன் கரெக்டா இருக்கும். மற்றவங்களை நேசிக்கிறது, நம்மளோட பேசுறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரும் பாருங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்பை வெளிக்காட்டுவதற்கு எனக்கு உதவி செய்யும். உங்கள்கிட்ட நான் வச்சிருக்கிற உறவை ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரே ஒரு அந்த ஜூஸ் தான் என்னது, அவர்கிட்ட இருந்து புழிஞ்சு எடுத்து ஒரு செட்டு சார் நமக்கு இருந்து வெளியே வரும்ல, அந்த அன்பு. இந்த அன்பை கொச்சப்படுத்துறானுங்க இந்த உலகத்துல உள்ளவங்கலாம். காதல்னு வச்சுட்டான், கத்திரிக்கான்னு வச்சு அசிங்கப்படுத்திட்டான். அந்த அன்பு என்னை நேசிக்கிற அன்பு, எனக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு. ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாங் ஆஃப் சாலமோன் சாப்டர் 2:16 வாசிப்பீங்களா? அது வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? யார வாசிங்க? சாங் ஆஃப் சாலமோன், பிரசங்கி, உன்னத பாட்டு, அது வரும். உன்னத பாட்டு சாலமோன் எழுதும்போது சொல்றான், I am his, he is mine. நான் அவருடையவன், அவர் என்னுடையவன். வாட் a great. இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னுடையவன், he is mine. நான் அவனை நேசிக்கிறேன். எப்போ? அவன் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே, நான் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாலே நேசிக்கிற ஆண்டவர். சோ நம்மள அப்படி நேசிக்கிற ஆண்டவர். So God's love எப்படின்னா அன்கண்டிஷனல் லவ். God's love நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே வந்த அன்பு இல்ல, அது எட்டர்னல் அன்பு. அவர் முந்தி நம்மளை நேசிச்சார். நம்ம நேசிக்கிறதுக்கு முன்னால அவர் நம்ம நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். We cannot measure it. நம்ம ஒரு தராசு வச்சு அளக்க முடியாத அளவுக்கு அந்த வெயிட், அந்த ஹைட், அந்த வித்து, அந்த டெப்த், அந்த ஆண்டவரை இன்னும் நம்ம ஆழமா அறியணும். ஆண்டவரை எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லுங்க, சரியா? இந்த God, how does God express his love? ரோமர் 5:8 வாசிங்களா? ரோமர் 5:8. ரோமர்லயும் பவுல் அதிகமா எழுதுறாரு இந்த அன்பை குறித்து. அடுத்து யோவான் அதிகமா எழுதுறாரு. ரோமர் 5:8, ரோமர் சாப்டர் 5:8 யாராவது வாசிக்கிறீங்களா? நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அன்பை விளங்க பண்ணினார். நமக்கு விளங்கணுங்கிறதுக்கு எப்படி அவர் விளங்க வச்சாருன்னா, நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் உறவை நம்மகிட்ட எப்படி விளங்க வைக்கிறார்? தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் 5வது பாத்தீங்கன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. How he expressed, என் மேல ஊத்தி இருக்கிறார் அன்பை. எங்க எப்படி ஊத்தினாரு? நம்ம முதல் நாளும் பார்த்தோம், அந்த இரத்தத்தினாலே நம்ம கழுவி நீதிமானா மாத்துறாரு.
நீதிமான மாத்திரம் மட்டும் போதாது, பரிசுத்தத்துல நம்ம கொண்டு வர்றதுக்கு அக்கினியா நம்ம நினைச்சு புடமிட்டு பார்க்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, என்னை மகிமை வரைக்கும் நடத்தி கொண்டு போய் எட்டர்னல் வரைக்கும் என்னை கொண்டு போறாரு. அந்த ஆண்டவர் என்ன கொண்டு போறதுதான் சரிதான்ப்பா, நான் அன்பா இருக்கிறேன், அந்த அன்பு நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். ஏண்டோட உறவை நீ மனுஷங்கிட்ட காமி, எல்லாம் உலகத்துல காமி, மனுஷங்கிட்ட காமி, நீ ஏன்ட்ட முதல்ல காமி ஒழுங்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ முதல்ல அன்பு ஏன்ட்ட காமிங்கிறார். அததான் அவர் 8வது வசனத்துல அது அழகா சொல்லும் போது சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். தேவன் நம்ம மேல இருக்க அன்பை பாத்தீங்களா? ஆண்டுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னா, நாம் பாவியா இருக்கும்போது, இப்ப நம்ம கூட்டத்துல யாராவது பாவி உங்க கூட வச்சிருக்கீங்களா? நீங்க யாருமே நம்ம நினைச்ச மாட்டோம்னா பாவி மட்டும் கிட்ட சேர்க்க மாட்டோம். ஏன்னா பாவி கூட பேசிட்டோம்னா, ஆண்டுடைய அன்பு எப்படின்னா பாவிகளை நேசிக்கிற அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? கள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க, விபச்சாரம் பண்ணான்னு சொல்லி கள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க. கள்ள தூக்கிட்டு வந்தா 2 பேர்ல இருக்கணும் கள்ள தூக்கி அடிக்கிறதுக்கு. ஒரு பொண்ணு மட்டும் விபச்சாரம் பண்ண முடியாதுல்ல இல்லையா? அது விபச்சார ஸ்திரியை பார்க்க அவர் ஆண்டுடைய அன்பு எப்படின்னு பாருங்களேன். எப்ப தப்பு பண்ண 2 பேரு, ஒரு பொண்ணை மட்டும் கூட்டு வந்திருக்கு. ஏதோ ஆம்பளைன்னு சம்மந்தப்பட்டிருக்குல்ல, அந்த ஆம்பளை எங்கன்னு கேட்கறதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு, இவன் மேல எவனாவது கழுத்துக்கு எரியணும்னா இப்ப எரின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. உங்களிலே ஒருத்தன் பாவம் இல்லாதவன் அவன் மேல கழுத்துக்கு எரியட்டும்ட்டார். யார் இருந்தா? கிழவன் முதற்கொண்டு வயசான ஆட்கள் முதற்கொண்டு சின்ன பிள்ளைங்க மட்டும் யாருமே இல்லை. அவருடைய அன்பு எப்படி அன்பு தெரியுமா? நம்மளை விடுவிக்கிற அன்பு, ப்ரொடெக்ஷன். நாம் பாவிகளா இருக்கும்போது நம்மளை நேசிச்ச ஆண்டவர். பாவியா இருக்கும்போது நேசிக்கிற ஆண்டவர்னா அவர் முந்தி, நான் நல்லவனா இருக்கும்போது கிடையாது. நம்ம அன்பு எப்படி இருக்கணும்னா, நல்லவங்கிட்ட மட்டும் நல்லா பழகுவோம், நல்லா அன்பு செலுத்துவோம். தப்பு பண்ண பிள்ளைங்க, பிசாசின் பிள்ளைகள், இது அசுத்த ஆவியின் பிள்ளைகள் அப்படிமா அப்படிலாம் பேசக்கூடாது. நிறைய இடத்துல நம்ம அவங்கள நேசிக்கணும். ஏன்னா என்ன நேசிச்ச ஆண்டவர் எப்படி நேசிச்சாரு பார்த்தீங்களா? அவர் உறவு என்கிட்ட எப்படி இருந்துச்சு? அவர் முந்தின அன்பு கொள்றாரு. அனாதி சிநேகம், என்னை முந்தி நேசிக்கிறவர், நான் பாவியா இருக்கல நேசிக்கிறவர். அது எதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பான் எழுதி வச்சிருக்காருன்னா, எப்ப பாவியை கண்டா வெறுக்காத, நான் அவனுக்குள்ள இருக்கிற பாவ காரியத்தை தான் நான் வெறுக்கிறேன். அதே மாதிரிதான் நம்மகிட்ட அன்பு கூறும்போது, நீ என்கிட்ட அன்பு கூறுறதெல்லாம் ஓகே, நல்ல அன்பு கூறுற, நல்ல பாட்டு பாடுற, நல்ல ஜோமா, நல்ல வர, அதெல்லாம் எனக்கு இல்லை. நீ பாவிகளை நேசிக்கிற அந்த அனுபவம் இருக்கா? நான் பாவிகள் நேசித்தா, நீ பாவியா இருக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாராவது சொல்ல முடியுமா? நான் பெர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எவ்வளவு அன்பு கூறுறா யாரும் சொல்ல முடியுமா? Nobody can say. நான் பாவிகளா இருப்பேன்னு நம்ம தெரிந்து கொள்ள ஆண்டவர்ல. நான் பாவிலும் படுபாவியா இருக்கும்போது, அந்த பாவியா இருக்கும்போது இந்த உலகம் என்னை கையங்காலம் பிடிச்சுதான் கழுத்துக்கிறிய வருது. ஒருவேளை நானும் அந்த கையங்காலமா பிடிச்சிற டைம்ல நான் மாட்டிருந்தேன்னு வைங்களேன், இந்த உலகத்து கையில மாட்டிருந்தோம்னு வைங்களேன், நீங்க யோசித்து பாருங்களேன், உங்களை கையங்காலமா ஆண்டவர் பிடிச்சாரு பாருங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல எவனாவது பிடிச்சாம்னா, இன்னைக்கு நீங்க எங்கேயுமே ஊழியம் செய்யறது கூட தகுதி இல்லைன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் அவங்களை பிரபலப்படுத்தி உங்களை கேவலதான் படுத்துமே தவிர, இந்த அன்பு என்ன செய்ய தெரியுமா? இது மூடுது, ப்ரொடெக்ட் பண்ணுதுமா. ஆண்டவருடைய அன்புக்காக நம்ம நினைச்சிருக்கணும். ஆண்டவரே, நான் பாவியா இருக்கையில அந்த பாவம் செஞ்ச விஷயத்த யாரும் சொல்லியிருந்தாலே போதும், ஆண்டவரே என்னை அசிங்கமா யோசிப்பாங்களே, ஆனா நாங்க பாவிகளா இருக்கையில எங்களை நேசிச்சீங்க ஆண்டவரே. வாட் a grateful காட்ல நம்ம நேசிக்கிற ஆண்டவர் எவ்வளவாய் நம்மள அன்பு கூறுகிறார். பாவியா இருக்கையில அது என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 145 20 வாசிங்களேன் யாராவது. சங்கீதம் 124 அது என்ன சொல்றாங்க? மதர்ஸ் லவ் பிளஸ் 1 கோடி லவ் அது கூட ஆட் பண்ணி, அது 1 கோடிங்கிறது சின்னதுதான். அந்த நம்பர் நமக்கு எத்தனை நம்பர்னு தெரியாது 1 கோடிக்கு. அதனால எத்தனை கோடியை போட்டு சீக்வல்ட்டுன்னு போட்டோம்னா காட்ஸ் லவ். யார வாசிங்க? 145 சங்கீதம் 20 வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அவர் யாரை காப்பாத்துறாரு? தான் மேல அன்பு கூறுறவங்களை. என் ரிலேஷன்ஷிப் வித் காட் எப்படி இருக்கணும்? நான் முதல்ல ஸ்ட்ரெயிட் லவ் டுவர்ட்ஸ் காட், நேர மேல போகணும். அப்புறம் அவர் என்ன பண்ணாரு? அவர் தன்னுடைய மகனையே கொடுத்தாருல, அந்த அன்பு. ஸோ இந்த 2 பக்கமும் டிரான்ஸ்லேஷன் ஆகிட்டே இருக்கணும். நம்ம ஜபம் 2 வே கம்யூனிகேஷன் சொல்லுவோம்ல,
ஜெபமும் பைபிள் வாசிப்போம். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட ஏண்டி அந்த உறவு வந்து எப்படின்னா, ஏண்டது மேல போகணும், மேல இருந்து கீழே வரணும், கீழே இருந்து எனக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து எனக்கு ஆப்போசிட்ல போகணும். அன்பு எனக்கு ஏத்தாளர்கிட்ட போகணும். இந்த அன்புக்கு அவரு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மகனையே கொடுத்தாரு. அதுக்கு மேல ஒண்ணு அன்பே கிடையாது. நான் பாவியா இருக்கும்போது அவர் மகனை கொடுத்தாரு. இப்போ இன்னும் பாவியா இருந்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஏன் இன்னும் அவங்களால நேசிக்கணும், எதுக்கு ஊழியம் செய்யறோம்னா, இந்த அன்பின் ஆழம் அகலம் இன்னும் உயரலாம் தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு பாவத்தோட பாரத்தோட என்ன செய்யணும், நம்ம இருக்கிறோம்ல. அப்படி அன்பு எப்படின்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. நான் பாவியா இருக்கும்போது கள்ளத்துக்கு தெரியாம என்னை நேசிச்ச அன்பு. ஒருவேளை அத வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, ஸ்டேட்டஸ்ல எதுவும் அசிங்கப்படுத்தாம என்னை நேசிச்ச அன்பு எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். பை ஹிஸ் ப்ரொடெக்ஷன், பை ஹிஸ் ப்ரொவிஷன். யெகோவா ஜீரே எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். இந்த ஆபிரகாம் வந்து ஈசாக்கை கொண்டு போய் உள்ள கிடத்திட்டு அவன் என் மேல ஆண்டவரை எப்படி அன்பு கூறுறேங்கிறத he showed his action. கத்தியை எடுத்து குத்த போயிட்டான். நான் ஏன்டா ஆண்டவர் கேட்டிருப்பாரு என்ன செய்யணும்னு யோசிச்சு பார்க்கிறேன். ஆஷரை கொண்டு வா, மோரியா மலை கொண்டு வந்து அங்க வந்து எனக்கா நீ தகன பலி செலுத்து, அவனை கொண்டு போய் நீ என்ன செய்ய பண்ணுன்னா, இதுல 2 அன்பு இருக்கு. ஆபிரகாம் மேல ஈசாக்கு அன்பு இருக்கு. இல்ல, ஆபிரகாம் கொண்டு வந்து கிடத்துறான். அவன் கீழே சொல்லிட்டு போது சொல்றான், மை காட் இஸ் ப்ரொவைடர், யெகோவா ஜீரே, அவர் எனக்கு ஆயத்தப்படுத்திருப்பார். நான் போயிட்டு நானும் என் பிள்ளை ஆண்டானும் நாங்க மேல போறோம், தேவன் ஆராய்ச்சி விட்டு திரும்பி வருவோம். டூர்ல சொல்றான். பலி செலுத்த போறவன் நான் போறேன், நான் வருவேன் தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அங்கேயும் he expressed his love. அவர் ஏப்பா ஆபிரகாம் நிறுத்து, உன் பிள்ளைலாம் எனக்கு தேவை கிடையாதுயா, நான் என் பிள்ளைய வச்சிருக்கேன், என் பிள்ளைய நான் கொடுக்க போறேன்ட்டு நிப்பாட்டினாரு பாருங்க அன்னைக்கு அந்த அன்பு. ஐஸ்வடைய நாள் வரல, உன் பையன் தேவையில்லை, நான் என்னுடைய குமாரனை அனுப்புகிறேன், only begotten son, I will send, I will love you more. என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கல, அந்த அன்பனை காட்டுறதுக்காக நிப்பாட்டினார். He providerனா ப்ரொவிஷன்ஸ் எப்படி வச்சிருக்கா தெரியுமா? இவன் அந்த மலைக்கு போறதுக்கு முன்னாலே ஒரு ஆட்டை அங்க மாட்டி வச்சிருக்காரு, கொம்பு மாட்டி கிடக்குது. நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்க எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் சரி, he is the God, one who provider. நீ நேசிக்காரங்களோட நேசிக்கிற ஆண்டவர், உனக்காக நேசத்துக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆண்டவர். ஆடு சிக்கி இருக்கு பாருங்களேன், அதை காமிக்கிறாரு. எப்பா இவன் கண்ணு வந்து ஆண்டவரை பார்த்ததுல உலகத்தை பார்க்கல பாருங்களேன். What a great relationship with God. ஆபிரகாமுடைய அன்பு விசுவாசத்துல அவன் அன்பு செலுத்ததுனால அவனை பார்க்கும் போதுல அவன் பிள்ளையை கொண்டு வந்து குத்துறதுக்கு கையை ஓங்குற டைம்ல நிறுத்தியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறுத்தி அவன் மேல அன்பு செலுத்த. இவன் தன்னுடைய பிள்ளை 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்து ஆண்டவர் ஏன் ஆண்டவரே எடுக்க சொல்லிட்டு முறுமுறுக்காம அவன் எதுவுமே பேசாம அவர் மேல வச்சு ரிலேஷன்ஷிப், அந்த ஆண்டவர் கர்த்தர் மேல வச்சு அவன் நம்பிக்கை, அவனுடைய ஃபெய்த் அவனுடைய மனுஷனை மாத்தல எப்படி நீதிமானாய் மாத்துச்சு, விசுவாசத்துல வல்லவனாய் மாத்துச்சு. நீங்களும் நான் இந்த காலையில அந்த ஆண்டவரை தான் நான் யோசிக்கிறோம். He expressed his love. அவர் நீ நிறுத்தியா, உன் பிள்ளை வேண்டையா, I am going to give my only begotten son Jesus Christ. அன்னைக்கு நிப்பாட்டினார். அன்னை நிப்பாட்டி அந்த சிலுவையில எனக்காக நமக்காக இந்த அகில உலகத்தையும் நேசிப்பதற்காக யோவான் 3:16 தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இவ்வளவா அன்பு கூர்ந்தார் அந்த ஆண்டவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். இன்னும் ரோமர் 8:28 வாசிக்கலாமா? நல்ல ஒரு அருமையான வார்த்தை. இந்த நீ மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வசனம். நான் எப்பவும் இதை மனப்பாடம் பண்ணுவேன், எப்பவும் நான் அதை சொல்லுவேன். யார்கிட்டையும் சொல்லும்போது அந்த வேர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி நான் சொல்ற வார்த்தை. ரோமர் 8:28 வாசிங்க யாராவது ஒருத்தர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறீர்களா? சகலமும் யாருக்கு? அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு.
அங்கேயும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுவது சகலமும் நம்மளுக்கு எதுவாய் நடக்குது. உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தட்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆஃப் ஹிஸ் லவ் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அவர் உங்களை கைட் பண்றான்னு வச்சுக்கோங்க. நீங்க லவ் பண்ணீங்கன்னா எவ்ரிதிங் குட். அவரை நீங்க நேசிச்சுக்கிட்டே இருங்க. வாட் எவர் யூ டூ இன் யுவர் லைஃப் யூ வில் தட்ஸ் பிளெஸிங் ஃபார் யூ. அதான் சொல்றாருல்ல, இந்த வசனம் தான் பார்க்கணும். அன்பியும் அழைக்கப்பட்டவர் தேவனுடைய தீர்மானத்தின்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்குது. வாட் எவர் த திங்ஸ் உங்க லைஃப்ல நீங்க போயிட்டு இருக்க சிச்சுவேஷன்ஸ், என்ன சிச்சுவேஷன் தெரியாது, எந்த சிச்சுவேஷனாலும் சரி, ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கீங்களா, தேவனத்துல அன்பு கூறுறவங்களா இருக்கீங்கன்னா, இந்த 2 காரியம் இருக்குன்னா சகலம் நன்மைக்கு நடக்குது. உங்களுக்கு அது என்னடா இது நடக்குது, என் வாழ்க்கையில பிரச்சனை நடக்குது, என் வாழ்க்கையில ஏன் இப்படி போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். ஆனா அது எல்லாமே நன்மைக்கு ஏதோ நடக்குது. God express his love. அவரு எதையுமே தீங்குக்கல்ல, நன்மைக்காகவே செய்யறார் உங்க லைஃப்ல இல்ல. God by his guidance express his love, by his empowerment to us. the பவரை கொடுத்துட்டு அந்த பவர்னால வானத்தின் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுத்துருக்குது, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் எல்லாத்தையும் உன்னை கொடுத்தேன், நீ என்ன செய், இந்த பவரை காமிங்கிறார். இந்த பவரை காமிக்கிறது தான் தப்பா ஊதுறாங்க, தள்ளுறாங்க, என்னவோ பண்றாங்க. அவருடைய அன்பை, அந்த வல்லமைய நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டவர்களாய் அதுல அதிக பேரை உற்சாகப்படுத்துறவங்களா, அந்த அன்புனால வர்ற வல்லமை. இந்த பவர் இல்ல கவர்மெண்ட் கொடுக்குற பவர் என்ன, நம்ம எல்லா ஆட்சி தலைவர்களுக்கும் கொடுக்கும்போது ஒரு பவரை கொடுத்துட்றாங்க. இந்த பவருக்காக செய்வாங்க. நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய பவருக்காக இல்லை, அன்புக்காக செய்ய போறோம். என்ட்ரஸ்ட்மெண்ட், என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். அவரோட அன்பு எனக்கு தெரியுமா, என் நம்பி வந்திருக்கு. எத்தனையோ பேர் இருக்காங்களா ஆண்டவரே, என்னையா நம்புனீங்க, என்னையா நேசிச்சீங்கன்னு கேள்வி கேட்டு பாருங்களேன். நீ யோசித்து பாருங்களேன், எப்படி எவ்வளவு மோசமா இருந்தேன்ல, அப்படி இருந்து என்ன நேசித்தீங்களா, அப்படி ஏன் என்ன சுவாமி நல்லது கண்டீங்க, எனக்கே அவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தீங்க, எனக்கே இந்த வேலையை கொடுத்தீங்க, எனக்கே அந்த பொசிஷன் கொடுத்தீங்க, எனக்கே அந்த சந்தோஷமான குடும்பத்தை கொடுத்தீங்க. கேட்டு பாருங்க. நம்பி கொடுத்துருக்காரு. என் பிள்ளைங்கிட்ட கொடுத்தேன்னா இந்த அன்பை பிள்ளால பருமாறுவாங்க. அவன் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டான். இந்த அன்பை நான் அவன்கிட்ட கொடுத்தேன்ல, அவனுக்காக நான் சிறுவ ரத்தத்தெல்லாம் கொடுத்துட்டேன்னு, அவன் நீதிமான மாத்திட்டேன்ல, அவனை என்ன பண்ணிட்டு பரிசுத்தமாக்கிட்டேன்னு, அவனை நான் மகிமைக்காக ஆயத்தப்படுத்திட்டேன்னு, இந்த அன்பை என்ன செய்வான் தெரியுமா, கண்டிப்பா யாருக்காவது சொல்லுவாங்கிறதுனால நம்பி. அதுதான் பவுல் சொல்லும் போதுல, என் நம்பி கொடுத்துருக்காருன்னு அவன் எனக்கு என்னைக்கு ஆண்டு தெரிஞ்சிச்சோ அன்னில இருந்து அந்த அன்பை ருசிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்ல. அவன் யார் தெரியுமா, லெட்டரை வாங்கிட்டு போனவன். இந்த லெட்டரு ஆண்டவர் மேல அதிகமா அன்பு வச்சிருந்தான். அதுக்கு விரோதமா என்ன பண்ணாங்க, கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்துட்டாரு, கிறிஸ்தவன் வந்துட்டாருன்னொடனே வாலண்டியர், உங்களை மாதிரி வாலண்டியர் ஒர்க் பண்ணவன். அவனை பாருங்க, யாருமே அவனை ஏவல. அவன் என்ன வாங்கிட்டு போனா, லெட்டர் வாங்கிட்டு போறான். எங்க போய், எருசலேம்ல போய் வாலண்டியரா போய் ஒரு லெட்டர் கேட்கிறான். எதுக்கு தெரியுமா, கிறிஸ்தவர்களை அடிச்சு கொள்ளணும். நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க. அவனுடைய வேலையை பார்த்தா எனக்கு ரொம்ப ஜோக்கா இருந்துச்சு. இப்படி முன்னாள் எப்படி பண்ணிருப்பான்னா, நம்ம ஓய்வு நாள்ல போய் சென்னையாகல போய் ஆண்டவரை ஆராதிக்கிறது, அவர்கிட்ட அன்பு செலுத்துறது. அவர்கிட்ட அன்பு செலுத்துறத ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய விஷயத்துல என்ன செய்யறான் அப்படின்னோம்னா, இந்த அன்பு செலுத்தினது நான் உணர்வுபூர்வமா செய்யப்படுறேன்ட்டு லெட்டர் வாங்கிட்டு போய், ஏன் தெய்வத்துக்கு விரோதமா ஒரு கிறிஸ்தவர்கள் எழும்பியிருக்காங்கன்னு சொல்லி கிறிஸ்துவை குழந்தை அடிக்கிறது. ஒரு நாள் ஃபுல்லா ஆண்டவரை அன்பு கூறுறது, அவர்கிட்ட அன்பு சத்தை எல்லாம் பண்ணிட்டு, மற்ற நாள் எல்லாம் குழந்தை கிறிஸ்தவங்களை பிடிச்சு குழந்தை போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறது, கொல்றது. இதான் வேலையா இருந்துச்சு. அவன் அந்த அன்பு தொட்டுச்சு பாருங்களேன். அவன் லைஃப் அப்படி தொட்ட உடனே இவன் லெட்டர் வாங்கிட்டு போனால அதே லெட்டர் தான். அவன் எழுத லெட்டர் பாத்தீங்களா, பைபிள்ல நியூ டெஸ்டமெண்ட் filled with his letter. ஏன் தெரியுமா, அந்த கிறிஸ்துவின் அன்புக்காக அவன் எழுதின லெட்டர், பாடுமத்தில இருந்த லெட்டர், ஒவ்வொரு நாளும் சிறைச்சாலை இருந்த லெட்டர்,
அந்த லவ் லெட்டர் அவனுக்கு கிடைச்ச உடனே, அந்த அன்பு உணர்ந்த உடனே he wrote letter by letter அவருடைய அன்பு குறித்தே எழுதுறார். ரோமர் எழுதும்போது பாத்தீங்கன்னா அவருடைய அன்பு என்னை நெருக்கி எழுதுகிறார். இது சாதாரணமா வரக்கூடாது. ஊழியங்கிறது சாதாரண கூடாது. ஆண்டுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவணும். நெருக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? என்னால சும்மா இருக்க முடியாது. அவன் அப்படிதான். என்னைக்கு ஆண்டவரே யாருன்னு கேட்டா, எப்பா நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்தியா, நீ என்னை அடிக்கணும், என் பிள்ளைகளை அடிக்கணும்னு நேசிக்கிறல்ல, நான் அவனை நேசிக்கிறேன். நீ அவளை அடிக்கிறதுக்கு லெட்டர் வாங்கிட்டு போறிய, உன்னை லெட்டர் எழுதி வைக்க போறேன்னு சொல்லி அவனை மாத்தினாரு. அவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் அடிப்பதற்கு தமஸ்குவை நோக்கி போயிட்டு இருக்கும் போது, தமஸ்கு வழியில சந்திக்கிற ஆண்டவர் அவனை அடிக்கிறதுக்கு லெட்டர் வாங்கிட்டு போனவன, அவன் லெட்டர் இன்னைக்கு நம்மள ஒவ்வொருத்தரையும் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல. அந்த அளவுக்கு அன்பு மாத்திருக்குது. ஆண்டவரே எங்களையும் அப்படி மாத்துங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பை நெருக்கி ஏவ வேண்டும். நெருக்கி ஏவுகிறதுனால வருகிற ஒளி எனக்குல வேணும் சுவாமி. ஏதோ நான் செய்தேன், ஏதோ ஆக்சிடென்டா போயிட்டோம்லாம் கிடையாது. அந்த அன்பு என்ன செய்யணும்? To express his love, out of his love you need to do something for the Lord. அப்படி பண்ண ஆரம்பிச்சோம்னா தியாகம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி காலையில எழுந்து வரல கஷ்டமா இருக்காது. அது நெருக்கணும் கூட வந்திருக்கீங்கன்னா, ஏன் இந்த காலையில தான் வைக்கணும் அடம் பிடிச்சாங்கன்னா, அந்த அன்பு யாரெல்லாம் நெருக்கி எவ்வளோ அவங்க மட்டும் வந்தா போதும் ஆண்டவரே. அது 5 பேரோ 2 பேரோ 3 பேரோ அவர் நாமத்துல கூடி வர்றதுக்கு 3 பேர் போதும். அதுக்குதான் அவரே ட்ரினிட்டியா இருக்காரு. ஒருத்தருமே வரலன்னா செல்வி நீ ஓப்பன் பண்ணிரு, இதான் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. ஏன் தெரியுமா? அப்படி அன்பு அப்படித்தான். அவர் வார்த்தையில மட்டும் இல்லைங்க, செயல்லையும். லெட்டர் வாங்கிட்டு போனவன லெட்டர் வச்சுட்டாரு. அதான் அன்பு. உங்க லைஃபும் என் லைஃபும் எப்படி நெருக்கி ஏவ வேண்டும். நம்பி கொடுத்துருக்காரு. ஆண்டவரை அந்த சாகுற வரைக்கும் ஆண்டவரை என்னை நம்பி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண தெரியுமா? எத்தனையோ அடிகள், எத்தனையோ பிரச்சனை வந்த டைம்லயும் அவன் என்ன செய்யறான்? அந்த ஆண்டவரை அதிகமா நேசிக்க ஆரம்பித்தான். அவருக்கு அந்த ஜீவனையை கொடுக்க ஆரம்பிச்சான். என்லைட்மெண்ட்ல எரேமியா 33:3 சொல்றாருல, இதை நோக்கி கூப்பிடு. அப்போ நமக்கு அறியாத பெரிய கிரேட் திங்ஸ் எல்லாம் சரி நம்ம வெளிப்படுத்துறேங்கிறது ஃபெலோஷிப், நம்ம ஓடி வச்சுக்கிற உறவு, த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். இப்ப நம்ம யாருமே நேருக்கு பார்க்கல, ஆனா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்மளை என்ன செய்யுது? நெருக்கி ஏவுகிறது. இயேசு ஜெபம் பண்ணும்போது, நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபம் பண்ணும்போது பண்ணோம்ல, ஒன்னஸ் சென்ஸ், அதுக்கு தான் குமாரன் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறது போல எங்க பிள்ளைங்களாம் ஒன்னா இருக்கணும். ஈக்குவல் லவ். இயேசு கிறிஸ்து பிதாவிட்ட காண்பிக்கிற அன்பை நான் உங்கள்கிட்ட காண்பிக்கிறேன்னா அது எவ்வளவு பெரிய அன்பு இல்லை? அப்படிப்பட்ட அன்பை காண்பிக்கிறாரு. ஹி எக்ஸ்பிரஸ் ஹிஸ். நம்மகிட்ட அந்த அன்பை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு திருப்பி எதிர்பார்க்கிறார். நம்ம எத்தனை பேர் செய்யப்படுறோம் அப்படி அன்பை? ஓகேயா? யாராவது வாசிக்கலாம்? உபாகமம் 6:5 வாசிக்கலாமா? யாராவது வாசிக்கலாம்? அப்படி அன்பு காலை வேளையில நம்ம நெருக்கிய பட்டு யாரா வாசிங்க? உபாகமம் 6:5 முடிய போகுது. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. The first law, love God. It's the first law. அந்த அன்பு நம்ம செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா, இதுல அந்த பவுல் அவ்வளவு வைராக்கியமா ஊழியத்தை செய்யறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணம்னா, அவன் சாதாரண யூதன் கிடையாது. கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து தோராவை அதிகமா படிச்ச. தோரானா என்ன அர்த்தம்? முதல்ல இருக்கிற 5 ஆகமங்கள் தோரான்னு சொல்லுவாங்க. இந்த தோராவை கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து படிச்சான்னு சொல்லி பார்க்கிறோம். கமாலியல் யார் பக்கத்துல உட்காந்து, அதாவது நம்ம என்ன படிக்கிறோங்கிறது மேட்டர் கிடையாது, எந்த காலேஜ்ல படிக்கிறோங்கிறது முக்கியம் தானே. அதே போல பவுல் படிச்ச காலேஜ் கமாலியல் காலேஜ். அவன் கமாலியல் யார் தெரியுமா? கமாலியல் யாருன்னு பாத்தீங்கன்னா சிமியோன் சொல்லி ஒருத்தர். அவர் ஒரு காலேஜ் நடத்தினார். எங்க? எருசலேம்ல. தோரா, இந்த 5 புத்தகங்களை வச்சு அதிகமாய் டீச் பண்ணப்படுற இந்த காலேஜ் ஒரு ஃபேமஸான காலேஜ். அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு பெரிய ப்ரொஃபசர் கூட உட்காந்து படிச்சவர். அவங்க அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 12 வயசுல அந்த தேவாலயத்துக்கு போவார்ல, அவங்க கிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மனுஷன் பேசிட்டு இருப்பாரு. அவர் பேரு அந்த மனுஷன் பேசும்போது அவருடைய பையன்தான் அந்த சிமியோன். அவர் கூட அவர் காலேஜ்ல ஒர்க் பண்ணி அங்க படிச்சவர் தான் யாரு? கமாலியல்.
ஸோ அவருடைய பேர் கிலல். கிலல் வந்து தோரா ஸ்காலர். தோரா ஸ்காலர் அங்க பயங்கரமான ஸ்கூல். எருசலேம்ல ஒரு பெரிய தோரா பள்ளி இருந்துச்சு, அந்த ஃபேமஸ் ஆனது. அவருடைய சன் வந்து சீமோன். இவர்கிட்ட படிச்சதுதான் கமாலியல். கமாலியல்கிட்ட யார் படிச்சா? இந்த பவுல் படிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இவருக்கு எல்லாம் தெரியும். அதுதான் அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஐ எம் ஹீப்ரு, நான் எபிரேயருக்கு எபிரேயன், ஐ ஸ்டடிட் த கமாலியல். இந்த வார்த்தை சொன்ன உடனே அடிக்க வந்தவங்களாம் பயந்துட்டான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் காலேஜ் அது. அவர் அடிக்க வந்தவன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ண, ஹிலட்ட நான் படிச்சவன், அந்த காலேஜ்ல இருந்து படிச்சவன் சொன்ன உடனே அடிக்க வந்தவன் கையெடுத்து ஓடி போயிட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர் இருந்திருக்கு. அப்படி படிச்சதுனாலதான் அவன் சொல்றான், நான் அப்படி படிச்சேன். அப்படி படிச்சேன்னா தோரா அதிகமா படிச்சதுனால இந்த ஃபர்ஸ்ட் லவ் ஆண்டோட்ட கொடுத்துட்டே இருந்தான். ஆக்சுவலி அவனுடைய இந்த பாவலை குறித்து பார்க்கும்போது அவன் லவ் பாத்தீங்கன்னா ஆண்டோட இருந்துச்சு. கண்டிப்பா ஏன் ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அந்த வைராக்கியத்தை இப்படி ஒரு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்துட்டாரு, அவரை பின்பற்றி போறாங்களே, அது கிடையாது, யெகோவாதான் தேவன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்த அந்த பவுலை தான் இந்த ஃபர்ஸ்ட் லவ் இப்ப நீ காமிக்கிறது ஓகேதான், நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் பாடுகிறார். அந்த முள்ளில் உதைக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஹீப்ருல படிக்கும்போது அந்த லாமேட் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை. அதுல வந்து அந்த கொக்கி இருக்கும்ல, நம்ம ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் கை வச்சிருப்பாங்கல்ல, அந்த வளைவு கோல், அதுல மேல வந்து ஒரு சின்ன ஒரு முள்ளு இருக்கும். அந்த முள்ளு வந்து என்னன்னா, ஷெப்பர்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா, மேல இருந்து 8வது வளைச்சு கொடுப்பாங்க. வம்பு பண்ணுச்சுன்னா குத்து வரதை வச்சு. இப்போ அவன் அந்த உதைக்கிறது, இந்த முள்ளில் உதைக்கிறது ஒண்ணு கடினமானு சொல்ற அந்த வார்த்தை வந்து என்னன்னா, அந்த கையில வச்சுக்க நீ யார்கிட்ட மோத தெரியுமா, என் கையில இருக்கிற கம்பு மேல இருக்கிற அந்த முள்ளுல குத்துறப்ப அது உனக்கு கஷ்டம், அந்த முள்ள உதைக்கிறது உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லவ் என்கிட்ட காமி, நான் தான் ரைட் தான், ஐ எம் த லார்ட் அப்படின்னு சொல்லி, ரெண்டாவது நான் இருக்கிறவராக இருக்கிறதல்ல அதே ஆண்டவர் தான், துன்பப்படுத்துற இயேசு கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபர்ஸ்ட் லவ் டக்குன்னு டர்ன் ஆயிட்டு. இப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் நேசிக்கிற அன்பு எப்படி இருக்கணும்னா, முதல் அன்பு அவருடைய அன்பா இருக்கணும். the only law, rest of the law வந்து பைலாஸ் தான், நிறைய லா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் லா. நம்ம ஃபர்ஸ்ட் கட்டளையே இதுதான். அவருடைய அன்பு செலுத்த வேண்டியதுதான் முதல் கட்டளை. இயேசு கிறிஸ்து நீ உறவு வைக்கிறீங்க அப்படின்னா, அவரோட உள்ள உறவு கிட்ட சரியா இருக்கணும்னா, அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? முதல் அன்பு. ஃபர்ஸ்ட் சட்டமும் அதுதான். ஃபர்ஸ்ட் அன்பு நீ காட்ட வேண்டியது அப்படித்தான் இல்ல. இன்னொன்னு வாசிக்கலாம், யோவான், அது மாதிரி யோவான் 15:9 வாசிச்சு பார்க்கலாம். யாராவது வாசிக்கலாம். அது வாசிக்கும் போது என்ன சொல்றாரு, abide in his love, the call of love. இந்த அந்த இது வாசிங்க யாராவது ஒருத்தங்க. 15. I have loved you just as my Father has loved me, so remain faithful to my love for you. அவர் அழகா கேட்கிறார்ல, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களிடத்துல அன்பா இருக்கிறேன். இந்த ஈக்குவல் லவ் ஐ எம் ஷோயிங் டு த லார்ட் அண்ட் லார்ட் டு மீ, அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் என் பிதாவின் கற்பனையில கை கொண்டிருக்கிறப்ப நீங்களும் அன்பிலே எப்பவும் நினைச்சிருங்க. கை கொண்டிருந்தால் அந்த அன்பிலே நினைச்சிருப்பீங்கன்னு சொல்றாரு 11வது வசனம் வரைக்கும்ல. அந்த அன்பு தான் உங்களை நிறைவாக்கும். என்னுடைய சந்தோஷம் உங்களை நிறைவா இருக்கும்படி உங்க சந்தோஷம் நிறைவேற்கும் இவரே நான் உங்களை எழுதுங்கிறார். நான் உங்களை அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருத்தர் அன்பா, அப்படியே வரிசையா போங்க, அன்பா இருக்கும். ஒருவன் தன் சிநேகம் தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் வேற ஒரு அன்பு கிடையாது. அப்படி ஆழமா சொல்லிட்டே வர்றாருல்ல. இப்படி சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வசனம் 16ல பாத்தீங்கன்னா சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினால பிதாவை ஏற்றுக்கொள்வதும் அதை உங்களுக்கு தரும்னு சொல்றாரு. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, அதுக்கப்புறம் சொல்றாரு, கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த கற்பனை. இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் நடத்தணும். என்னை விட்டு இந்த லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க, என்னை விட்டு போயிருவியோ, என்னை விட்டுருவியோ, என்னை விட்டுற மாட்டல அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பு இல்ல. அவர் கேட்கிறாரு, என்னை விட்டுட்டு போயிருவியோ. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு எதிராக நம்ம ஏதாவது செய்யும் போது இந்த சத்தம் கேட்கணும், என்னை விட்டுட்டு போயிருவியோ மகனே மகளே, என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே, என்கிட்ட இருப்பியா, என்கிட்ட இருப்பியா, அபைட் மீ அப்படின்னா என்கிட்ட நினைச்சிருப்பியா, என்கிட்டே இருப்பியா, என்னை நேசிப்பியா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு நீ என்னை நேசிப்பியா, என் கூடவே இருப்பியா, என்னை விட்டுட்டு போயிருவியோ. வேதத்தை கேட்கும் போது சொல்றாருல்ல, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறியா,
என்னை நேசிக்கிறியான்னு 3 தடவை ரிப்பீட்டடா சொல்வேன். நேசித்து விட்டுட்டு போயிருவியோ, மறுபடியும் மீன் பிடிக்க போயிருவியோ, மறுபடியும் வேலையை விட்டுட்டு போயிருவியோ, உன் வேலைன்னு சொல்லி பிஸியா போயிருவியோ, என்னை நம்புக்குருவியா, நான் ஏதாவது சொல்றதெல்லாம் கேட்பியா, நான் சொல்றதை நான் கேட்டு செய்வியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் கேட்கிற மாதிரி இருக்குல்ல. அபைடிங் இஸ் லவ், a call of love. இந்த சத்தம் நம்ம ஆண்டை விட்டு தூரம் போகும்போது கண்டிப்பா என்னை விட்டு போயிருவியோ, ரொம்ப கவனமா நம்ம அன்பு செலுத்த வேண்டிய காரியம் இல்லை. அதே போல ஜேம்ஸ் சாப்டர் 4:8 வாசிக்கும் போது, வாசிக்கீங்களா யாராவது? Draw close to him. அவருடைய அன்பு நம்ம இழுக்குது. யாரும் வாசி, நல்ல ஒரு அருமையான வார்த்தை. 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜேம்ஸ், தேவனிடத்தில் சேருங்கள். படி. Come near to God and he will come near to you. Clean up your lives, you sinners. Purify your hearts, you people who can't make up your mind. இழுக்கிறாரு. Draw close to him. நம்ம தூரம் போறப்போ கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி நம்ம இழுக்கிற ஒரு அன்பு தான் அது இல்லை. நம்ம அப்படிப்பட்ட அன்பு நம்ம அவரை பிடிச்சி இருக்கணும். அவருக்கு விட்டுறக்கூடாது, கயிறு விட்டுறக்கூடாது. ரொம்ப க்ளோஸா இருந்துட்டே இருக்கணும். அந்த அன்பு செலுத்துற அன்போடு தூரம் போயிடக்கூடாது. பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்றதுக்கெல்லாம் அதுல கடமையா இருக்கக்கூடாது. அது அன்பின் அடிப்படையில இருக்கணும். நான் ஊழியம் செய்யறதும் அன்பின் அடிப்படையில இருக்கணும். அவர் என் மேல காட்டின அன்பை நான் பிரதிபலிக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம்? அதுக்கு நான் செய்யற ஒண்ணு, அவருன்ற நான் க்ளோஸ் அப்புறம் அவரும் என்கிட்ட க்ளோஸா வரணும். நம்ம எவ்வளவுதான் தூரமா போனாலும் அவரு என்ன செய்ய மாட்டாரா? ரொம்ப க்ளோஸா வருவார். சரியா? சார் டைம் ஆச்சுங்கனால கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். ஹவு கேன் வி எக்ஸ்பிரஸ் அவர் லவ் டு த லார்ட்? இல்ல, மோர் தென் எனிதிங், எல்லாவற்றையும் விட நம்ம அவரை அதிகமாக நேசிக்கிறவளா இருக்கணும். பை டூயிங் எவ்ரிதிங் ஃபார் ஹிம் அண்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ். எதை செஞ்சாலும், ஆராதனை பண்ணாலும் சரி, ஊழியம் பண்ணாலும் சரி, அது ஃபுல் டைமோ பார்ட் டைமோ, நம்ம என்ன பண்ணாலும் அப்படி அன்பு நிமித்தம் செய்யணும். அப்படி அன்பு நிமித்தம் செய்யாத எல்லாமே அது வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி ஆண்டவரை. அன்பு இல்லாம அவரை நம்ம நேசிக்காம நான் போய் ஊழியம் செஞ்சா அதுவும் அவரை இன்சல்ட் பண்ண மாதிரி. அன்பு இல்லாம நான் அவரை நேசிக்காம அவர்கிட்ட நான் சரியான உறவு வைக்காம நான் போய் ஊழியம் செஞ்சா அதுவும் வேஸ்டான ஊழியம், அவரை இன்சல்ட் பண்ற ஊழியம். நம்ம லைஃப் ஊழியமா இருக்கணும், நம்ம லைஃப் ஒர்ஷிப்பா இருக்கணும், லைஃப் எல்லாமே இருக்கணும்ல. அதுதான் அந்த வாசிங்க 1 கொரிந்தியர் 10:31 வாசித்து பாருங்க. அந்த அன்பு தான் அதிகமா சொல்றாரு. பை ட்ரஸ்டிங் ஹிம் கம்ப்ளீட்லி, அந்த வசனம் பை ஒபேயிங் ஹிம் கம்ப்ளீட்லி. லவ் இஸ் ஈக்குவல் டு ஒபீடியன்ஸ். அந்த வசனம் வாசித்து பாருங்களேன். நீங்க கீழ்ப்படியணும், அதுதான் அன்பு. அவர் என்ன சொல்றாரு அப்படி ரொம்ப நேசிக்கிறேன் கொஞ்சம் கீழ்ப்படியணும்னா அதெல்லாம் சீட்டிங். ஆண்டவர் எதை ஏமாத்துறன்னு அர்த்தம். நான் எப்படி நான் வாசிக்கிறேன் அவர்கிட்ட அன்பு கூறுறேன்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு அப்படியே கீழ்ப்படியணும்னு அர்த்தம். அவர்கிட்ட கீழ்ப்படிறவங்க அன்பு கூறணும், அன்பு கூறுறவங்க கீழ்ப்படியணும், அவ்வளவுதான், சிம்பிள். அது நான் செய்யாம நான் அவர்கிட்ட ஊழியம் செய்ய முடியாது. ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கீழ்ப்படியக்கூடாது, ரொம்பவும் நேசிக்கணும். எவ்வளவு கீழ்ப்படியணுமோ அவ்வளவு தூரத்துக்கு அவரை நேசிக்கணும்னு அர்த்தம். எல்லா ஏரியாலையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எல்கேஜில இருந்து கொண்டு வருவாரு, அப்புறம் ஸ்கூல்ஸ் கொண்டு வருவாரு, காலேஜ் லெவல் கொண்டு வருவாரு, பிஎஸ்டி லெவல் கொண்டு போவாரு. நம்மளை கொண்டு போகும்போது அந்த அன்பின் ஆழத்துல அதிகமாயினும் உள்ள போய் நீந்தி அந்த இதுல என்ன செய்யணும்? நீச்சல் ஆழம் நீக்கி உள்ள போகணும். அந்த அன்பு கண்டுகொள்ள வேண்டும். பை பிரைசிங் தேங்க்ஸ்கிவிங் கண்டினியூலி இல்ல. ஸோ ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்ன்னு சொல்லி பார்க்கணும். நம்மளுடைய ரைட்ஸ் ஒன்லி நீட் ரைட், ஐ டோன்ட் வாண்ட் லவ். ஒருத்தர் சொன்னான், யோவான் லூக்கா 15ஆம் அதிகாரத்துல சொல்லுவோம் ஸ்டோரி ஆஃப் த அந்த கெட்டகுமாரனுடைய இதை சொல்லும் போது, எனக்குள்ள எல்லாத்தையும் எழுதி கொடுங்க, எழுதி வாங்கிட்டு போயிட்டான். உங்களோட அன்பு தேவையில்ல போயிட்டான், வெளியே ரொம்ப தூரமா போயிட்டான், போய் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். யுவர் ரைட்ஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இந்த ரிசல்ட் மிக முக்கியம். ரிசல்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து மிக முக்கியம். உங்க லைஃப்ல ஆண்டு மேல எவ்வளவு அன்பு செலுத்துறீங்கிறது உங்க ரைட்ஸ்களை வர ரைட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு போயிட்டான், அதை போய் செலவு பண்ணிட்டான். அதெல்லாம் செலவு பண்ணிட்டு உள்ள வந்துட்டான். உள்ள வந்தவன என்ன செய்யல, அவங்க அண்ணனை ஏத்துக்கல, யாரும் ஏத்துக்கல. ஆனா இந்த ஆண்டவர் எப்போ வருவான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறவர் ஆண்டவர். இந்த ரைட்ஸ்னால டியூட்டிக்காக செய்யக்கூடாது. இந்த ரைட்ஸ்க்காக செஞ்சோம்னா அதெல்லாம் வேஸ்ட். அன்புல அடிப்படை தான் இருக்கணும். எனக்கு ஒரு அதாவது இந்த இதுல பார்க்கும்போது நான் போன மாசம் தேர்வு எழுதும்போது இருக்கிறேன். அது எழுதும்போது எழுதுனா, கிறிஸ்தவனாய் பிறப்பது என்னுடைய உரிமை, ஆனா நான் கிறிஸ்துவாய் வாழ்ந்து காமிச்சு அந்த ரிசல்ட்டை காமிக்கிறது தான் அதுல உண்மையா செய்ய வேண்டிய காரியம். அதுல அந்த ஏலியுடைய பசங்க ஆசாரிய குடும்பத்துல பிறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆசாரிய முறைவின்படி வாழணும். நான் கிறிஸ்துவ அன்பு காட்டுறேன் அப்படின்னா கிறிஸ்துவின் அன்புபடி என்னுடைய வாழ்க்கை, வேலை எல்லாமே இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அதெல்லாம் என்ன செய்யும்? ரிலேஷன்ஷிப் கிவ்ஸ் ரைட்ஸ் வித் டியூட்டிஸ்.
If God is your father, you must behave like son. அப்படி செய்யும்போது ஆண்டு பெரிய காரியங்கள் செய்வார்ல. ஸோ அதுதான் நான் வாசித்தேன் 2 கொரிந்தியர் 5:14 நம்ம நெருக்கி ஏவ வேண்டும். ஆண்டுடைய அன்பு என்ன செய்யணும்? கம்பல்சஸ்ங்கிறார். நம்மளை நெருக்கி ஏவுதுங்கிறார். அவர் மட்டும் சொல்லலையே, நம்மளை சேர்த்து சொல்லிட்டாரு அன்னைக்கு. அவருடைய அன்பு நம்மளை என்ன செய்யணும்? நெருக்கி ஏவ வேண்டும். அதன் மூலமா செய்யற ஊழியம் நமக்கு மிக முக்கியமானது இல்ல. அப்படி இல்லாத இல்லாம மாயம். ரோமர் 12:9 மட்டும் வாசித்து பாருங்களா யாராவது? ரோமர் 12:9. ரோமர் சாப்டர் 12:9 வாசிங்க யாராவது? ரோமர் 12:9. Be sincere in your love for others, hate everything that is evil, and hold tight to everything that is good. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவர் பட்சமாயிருங்கள். கணம் பண்ணுவதில் ஒருவருக்கு முந்திக் கொள்ளுங்கள். இதெல்லாமே லவ் பேஸ்டு. அந்த லவ்க்காக நம்ம புரிஞ்சல எழுதும்போது அழகா இருக்காருல ஒரு வார்த்தை. அந்த அன்பு சத்தத்துல அதெல்லாம் கிடையாது. அவர் அன்பு மிக உன்னதமான அன்பு. அப்படி பண்ணும்போது பிரேக்ஸ் திஸ் ரிலேஷன்ஷிப். மாயம் பண்ணக்கூடாது. அன்புல அவர்கிட்ட அன்பு செலுத்துறது ரியாலிட்டி. உங்க வீட்லயும் நீங்க அப்படி இருக்கணும், உங்க வேலை ஸ்தலத்திலயும் அப்படி இருக்கணும், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் என்ன சொல்றாரு அவர் விரும்புறாருல. அப்படிப்பட்ட அன்பு. நம்ம அந்த அன்பு நம்மளை எதை பிரேக் பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுல பாவம் நம்மளை அந்த டிஸ்ஒபீடியன்ஸ் இல்ல. அன்புனால என்ன அர்த்தம்னா, நான் என் பிள்ளைங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆஷரை நேசிக்கிறேன். நான் உன்னை சொன்னேன் அன்னைக்கு, நான் அதை சொன்னேன்னு தெரியல உங்களுக்கு. ஆஷ்லி இருந்தா நான் டீ போட்டுட்டு இருந்தேன், இஞ்சி எடுத்து சொன்னேன். டே இஞ்சி எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அவன் கேட்டுக்கிட்டு அங்கே இருந்திருந்தான்னா அது வேற. என்ன அர்த்தம்? அவன் என் அன்பு குரல என்னை மதிக்கல, என்னை அவன் ஒன்னும் சட்டையே பண்ணணும்னு அர்த்தம். அவன் உடனே போய் எடுத்துட்டு வந்தான். அதுதான் ஆக்ஷன். நான் அப்ப அவன் சொன்னேன், நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்டேன். ஆமா டேடி அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். இப்ப நான் உனக்கு சொன்னேன்ல, இஞ்சி எடுத்துட்டுவான்னு சொன்னேன், நீ ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துட்டு என் கையில கொடுத்தல, அந்த டியூட்டி அது அன்புல வந்துச்சா? நான் சொன்னதுக்காக செஞ்சியா? நான் சொன்னேன் டேடி கேட்டாங்க, நான் கொடுக்கணும். தட்ஸ் அ லவ் இல்ல. ஒபீடியன்ஸ் என்னன்னா, அந்த லேட் ஒபீடியன்ஸ் ஆல்சோ டிஸ்ஒபீடியன்ஸ் தான். நம்ம ஒபீடியன்ஸ் ஆண்டுடைய வார்த்தையில நம்ம கீழ்ப்படியணும். அவர் சொல்லும் போது அந்த சொல்ற வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியணும். அந்த ஏதேன்ல ஆரம்பிச்சிச்சு அந்த கீழ்ப்படியாமை, இன்னைக்கு வரைக்கும் ஆதாம் ஆரம்பிச்சு வச்ச அந்த அந்த ஒரு மனுஷனால வந்துச்சுனால, அந்த ஒரே மனுஷத்தினால என்ன செய்யணும்? அவர் நம்மளை எல்லாரையும் மீட் பண்ணுங்கிறதுக்கு அவருடைய தன் சொந்த குமாரனை கொடுத்த அன்பு தான் அந்த அன்பு இல்லையா? டவுட் வரக்கூடாது அவருடைய வார்த்தையில. லேக் ஆஃப் ஃபெய்த் இன் காட் வரக்கூடாது. அவர் மேல விசுவாசம் அதிகமா இருக்கணும். அவரை நேசிக்கிறவங்க அவரை என்ன செய்வாங்க? நம்பணும். நம்பி மேல போகணும். அப்போ நான் ஆஷ்லிட்டு சொல்லும்போது சொன்னதில்ல, கேட்கிறவங்களா மாத்திரக்கூடாது, கேட்டதை செய்யறவங்க தான் அவர்கிட்ட உண்மையை அன்பு கூறுறவங்க. இஞ்சி எடுத்துவான்னு சொல்றது அந்த சத்தம் வருது, அவனுக்கு காது இருக்கு, அந்த காது கேட்கும், என் சத்தமும் வாயிலிருந்து வரும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்காக கிடையாது. there should be one action. என்ன ஆக்ஷன்? அவன் என்ன செய்யணும்? போய் எடுத்து வரணும். அப்படி எடுத்து வராத பட்சத்துல அந்த அன்பு இல்லைன்னு அர்த்தம். நம்முடைய அன்பும் அந்த உறவின் அடிப்படையில் இருக்கணுமே தவிர, ஊழியங்கிறது உறவின் அடிப்படையில் இருக்கணுமே தவிர, ஊழியங்கிறது அன்பின் அடிப்படையில் இருக்கணுமே தவிர, இப்படி நம்ம யாராவது ஃபோர்ஸ் பண்ணி, ஆண்டவர் தான் நம்ம ஃபோர்ஸ் பண்ண கம்பல் என்னை நெருக்கி ஏகுறது அவனுடைய அன்பா இருக்கணும். அந்த அன்பை அடிப்படை செய்யும்போது லைஃப் லாங் பண்ணுவோம். வேற யாராவது நெருக்கினான்னு வைங்களேன். இப்ப நான் நெருக்கிறேன்னா, நான் நெருக்கி முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை வேற இதுக்கு மாத்திட்டாங்கன்னு வைங்க, நான் நெருக்க இருக்க மாட்டேன். அப்போ அந்த அன்பு காணாம போயிடும் சின்னத்துல. அதனாலதான் எஃப்எம்பில என்ன சொல்றாங்கன்னா, கோர் டீம் ஒரு ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஃபுல் டைம் ஸ்டாஃப் வருவாங்க போவாங்க, அவங்களுக்குள்ளே நெருக்கி ஏவுற மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும். அதான் கோர் டீம். கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஆகும்போது நமக்கு பாவம் செய்ய மாட்டோம், டவுட் வராது, தேங்க்ஃபுல்லா இருக்கும். ஆண்டுக்கு தேங்க்லெஸ் லிவிங் ரொம்ப மோசம். நம்ம இதுல ஆண்டு சொல்ல ஒவ்வொரு காரியத்தையும் எழுதி காமிங்க, ஆண்டு குறித்த நன்மையை டக்குன்னு 10 எழுதுங்கன்னா எழுத மாட்டோம். எது இல்லையோ அதை குறித்து அதிகமா யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால என்ன செய்ய முடியல? அவர்கிட்ட அதிகமா அன்பு கூற முடியல. எனக்கு இல்லாத குறித்தே நான் யோசிச்சுட்டு இருக்கேன்ல, அதனால ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் லவ் நாட் ரெஸ்ட் லவ். அவனு சொல்றாருல, முதல் லவ் வேண்டாம்,
முதல்ல தான் வேணும். ரெஸ்ட் ஆஃப் லவ் உனக்கு எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் லவ் கொடு, எனக்கு கொடு. நீ எல்லாத்துலயும் வேற எப்ப கொடுத்துட்டு என்னைய கடைசியில ஒரு வாரத்துல வச்சுக்கிட்டேன்னா என்னது? வெளிப்படுத்துற அழகா 2 நாள்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த முதல் அன்பை மறந்துட்ட. இதெல்லாம் நம்மளை குறிச்சிடும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க அதுக்கப்புறம் வாசித்து பாருங்க. ரோமரை 36-39 வரைக்கும் அந்த இது சொல்லுது. எல்லாம் அழகான ஒரு வார்த்தை இல்ல. இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? அந்த ஃபர்ஸ்ட் 39 வசனம் மட்டும் யாராவது வாசிக்கலாமா? ரோமர் 8:39. 8:39. நம்மளை விட்டு பிரிச்சிடவே கூடாது. பவுல் சொல்லும்போது ஒரு பெரிய லிஸ்ட் இது. இந்த லிஸ்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பை விட்டு உங்களை என்னையும் பிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு விடக்கூடாது. என்ன சொல்றாரு 36 இருந்து அழகா சொல்லும் போது எழுதுறாரு பெரிய லிஸ்ட். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரினாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமையானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காலங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியா இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிச்சயம் கூட இருக்குதா? என்னைய பிரிக்க கூடாது, என் வாழ்க்கை பிரிக்க கூடாது. நல்ல பொசிஷன் உயர்வு ஆயிட்டீங்களோ அது பிரிச்சிடக்கூடாது. சாவும் பிரிக்க கூடாது. ஏன்னா சாவு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்துச்சுன்னா மரணமானாலும் ஜீவனானாலும் போட்டிருக்காரு அழகா. அப்படின்னு அர்த்தம், நான் செத்தாலும் அவருக்கு தான் போவேன், நான் வாழ்ந்தாலும் அவர்கிட்ட தான் இருப்பேன். நான் அந்த 3 வருஷமா எனக்கு ஆபரேஷன் வரும்போது எனக்கு அந்த வார்த்தை அதிகமாச்சு. என்ன வந்துச்சு? எப்ப நான் செத்தா அவர் கூட போயிருக்க போறேன், சரியா? உயிரை கொடுத்தாருன்னா அவருக்காக வாழ போறேன். 2 பேருக்கு லாபம் தான், அவருக்கும் அது 2 பேரும் லாபம் தான். ஆனா அவர் கையில என் உயிர் இருக்கும்போது என் ஜீவனை குறித்து நான் பயப்பட அவசியம் கிடையாது. அதிகாரம், என் வல்லமை, நிகழ்காரியம், இப்ப நடக்கிற சிச்சுவேஷன் எதுவுமே என்னை பிரிக்க கூடாது. அதான் பிரிக்காம இருக்குல்ல. கொரோனா யாரோ ஒருத்தர் மீட் பண்ண முடியாது, நிறைய பேரை மீட் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி அந்த அன்பு? அதுவும் அதிகாலையில காலையில எழும்பி கஷ்டப்பட்டு உயர்வானாலும் தாழ்வான 39 வருஷம் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை நம்மை பிரிக்க மாட்டாது என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தை எனக்கு தாங்க சுவாமி. அப்படிப்பட்ட இதை தரும்போது ஆண்டவர் பெரிய காரியம். இந்த அன்பு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரியத்தை ரெஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா அதுல 1 turn away. நம்ம இந்த டீம்ஸுக்கும் சொல்லி கொடுக்கணும். நீ எவ்வளவு தூரம் வேணா போ, எவ்வளவு தூரம் வேணா நீ போனாலும் ஓகே. அந்த ஆண்டுடைய அன்பு நீனும் நானும் ஆராதிக்கிற அன்பு எப்படி தெரியுமா? நான் அவரை விட்டு 50 அடி தூரமா போனாலும் சரி, 500 அடி தூரமா போனாலும் சரி, 5 கிலோமீட்டர் தூரமா போனாலும் சரி, 1000 கிலோமீட்டர் தூரமா போனாலும் சரி, திரும்பி போது God is just 1 turn away, regardless of how far you may have gone astray. அவரை விட்டு நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப அங்க இருப்பாரு. அப்படின்னு அர்த்தம், நீ தான் தூரமா போயிட்டு இருக்கிற. அவர் உன்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காரு. உனக்கு கொடுத்த திறமை, தாளந்து எல்லாத்தையும் கையில பறக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போனா கூட அவருடைய அன்பு நம்ம தூக்கிட்டு வருது. நான் எங்க பசங்க அடம் பிடிச்சு கேட்பானுங்க. ஏதாவது ஒண்ணு இந்த கேம்ஸ் வந்துச்சுன்னா அந்த கேம் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேமை வாங்கி கொடுத்துருவோம். கிளே கேட்பானு, கிளே வாங்கி கொடுத்துருவோம். கிளே வாங்கி கொடுத்தோம்னா அந்த கிளேல ஷேப் இருக்கும், அதுல உள்ள அந்த உருட்டுறது இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை வாங்கி கொடுப்பானுங்க. ரொம்ப நாள் கேட்பாங்க, நான் ஜோம் ஏச வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு நாள் வாங்கி கொடுத்துருவோம். அவருடைய அன்புனால வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அது விளையாண்டுட்டு இருப்பானுங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது இன்னொரு விளையாட்டு வந்துடும், இதை போட்டுட்டு போயிடுவானுங்க. போட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன்னா, அந்த திங்ஸ் எல்லாம் 2வது வாங்க சொல்ல நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். அந்த செல்ஃபிஷ் எல்லாம் நம்ம செய்வோம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்ய கிடையாது. அந்த இதெல்லாம் பொறுக்கிட்டு ஒரு பாத்திரத்துல எங்கேயாவது போட்டு அந்த கட்டை தூக்கி வச்சிருப்பேன். ஏன்னா அடுத்து விளையாடும்போது கேட்பானுங்க, எங்க இருக்கு கிளேன்னு வருவாங்க புதுசா. நம்ம தான் கிளே வச்சு விளையாண்ட மாதிரி, நம்ம விளையாடவே இல்லை, நீங்க தான் விளையாண்டுட்டு இருந்தீங்க, நீங்க தான் எடுத்து வைக்கணும், அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுத்த அந்த எல்லா திறமை தாளந்து எல்லாத்தையும் நம்ம உதறி தூக்கி போட்டு போனா கூட பின்னாடி பறக்க வச்சுட்டே வருவாரு. ஜஸ்ட் அப்படி டேர்ன் பண்ணி பாருங்க, பக்கத்துல நிப்பாரு. ஐயோ, நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், ஒரு 1000 கிலோமீட்டர் வந்துட்டேன் நான் தூரம் விட்டு. நம்ம எத்தனை கிலோமீட்டர் போனாலும் இமானுவேல் அவர் கூட வந்துட்டே இருக்காரு. அவரை நேசிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட அன்பு கிட்ட இருக்கா? ஜஸ்ட் டர்ன் பண்ணுங்க, உங்க பக்கத்துல இருக்கிறார். ஜஸ்ட் ரைட்ல டர்ன் பண்ணுங்க, அவர் பக்கத்துல இருக்கிறார். ஃப்ரண்ட்ல பாருங்க, பேக்ல பாருங்க, அதான் சொல்லுவோம்ல,
when I look to my right, Jesus my conqueror. அவர்தான் அங்க இருக்க என்னை சுத்தி இருக்கிறாரு. நான் அவரை விட்டு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதுதான் சங்கீதத்துல அவன் சொல்லும்போது சொல்றான், நான் எங்க போனாலும் வந்துடுற ஆண்டவர். நான் ஆகாயத்துக்கு போனாலும் அங்கேயே இருக்காரு, நான் பூமிக்குள்ள போனாலும் அங்கேயே இருக்காரு. நான் எங்க போய் ஒளிய முடியும்? ஓடவும் முடியாது ஆண்டவரே, ஒளியவும் முடியாது. நீ எவ்வளவு தூரம் போனாலும் சரி, ஆண்டவருடைய அன்பு நம்மளை நெருக்கிட்டே வருது, நெருங்கி வருகிறது. அந்த அன்புனால செய்யக்கூடிய ஒன்றிய ஊழியம் இருக்குது. தம்பி தங்கச்சி, நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் அன்புனால செய்யணும். யாரும் அடமன் பண்ணி, யாரும் அதிகாரம் பண்ணி செய்யற ஊழியங்களுக்கு நீங்க அகப்படாதீங்க. அந்த அன்பு மிக முக்கியமான அன்பு. God's heart is always seeking you and your love. லூக்கா 15 ஃபாதர்ஸ் லவ் பார்ப்போம்ல, அப்படி தூரத்துல அந்த வார்த்தை பாத்தீங்களா, தூரத்துல வரும்போது பார்த்தாராம். ஜூம் பண்ணிட்டே இருந்திருப்பாரோ, என் பிள்ளை எப்போ வரும்? எவ்வளவு அழகான அன்பு அழகா வச்சிருக்காருல்ல அவரு. அப்ப அந்த வாசலே அந்த ரோட்டே பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்பண்டா என் பிள்ளை வரும்? போச்சு, அந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாத்தையும் பிரிச்சு கொண்டு போயிட்டான், என்ன பண்ணான்னு தெரியல. ஒரு நாள் எல்லாம் காலியாயிரும் தெரியும். வருவானா? எப்ப வருவான்? இன்னைக்கு வந்துருவானா, நாளைக்கு வந்துருவானா? டெய்லி அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுதான் அவன் பக்கத்து தூரமா வரும்போது தெரிஞ்சிருக்கு அவருக்கு. What a grateful love. Look at the road. Always தூரமா வந்துட்டு இருக்கும்போது கூட உங்களை என்னையும் பார்த்துட்டே இருக்கிற அன்பு. ஆண்டவரே, அந்த அன்பு இன்னும் நம்மளை நெருக்கியாகட்டும். இன்னைக்கும் பார்த்துட்டே இருக்காரு. எந்தெந்த விஷயத்துல தூரமா போயிருக்கோம். நம்ம ஒரு சில விஷயங்கள தூரமா போயிருந்தோம்னா, இன்னைக்கு காலையில ஆண்டவர் எந்த விஷயத்துல தூரமா இருக்கிறேன், அட் நைட் டர்ன் பண்ணி பாருங்க, பக்கத்துல இருப்பாரு. தேங்க்யூ லார்ட், நான் தூரம் போனேன், நீங்க கூட இருக்கீங்க. அவர் மேல கை போட்டுட்டு அப்படியே கூட கை கோர்த்து போனோம். அந்த அன்பு, அந்த ஊழியம், நம்ம செய்ய போற எல்லா ஆக்டிவிட்டிஸும் அன்பின் அடிப்படையில் இருக்கும்போது, அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட், அவரோடு கூட நம்ம இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரே ஒரு தொலைஞ்சு போன ஷீப்புக்கு என்ன செய்றாரா, பின்னால போறார். 99 விட்டுட்டு 1 பிடிச்சு போறாரு. 99 தொலைஞ்சு போச்சுன்னா என்ன, அது என் கண்ட்ரோல் தான் இருக்கு, அது நான் அன்பு செலுத்தினபடிதான் இருக்குது. அன்பு காணாம 1 வெளியே போயிருக்குது, அதை நம்ம தேடி போனோம். இப்ப நீங்க நானும் செய்யற ஊழியம் ஏன் தெரியுமா, இப்படி இயேசுவின் அன்பு தெரியாம நிறைய வெளியே ஆடுகள் அழிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த மேல இருந்து என்ற ரிலேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஊழியம் ஆட்டோமேட்டிக் நடக்கும், நேரம் போகும் மற்றவங்கிட்ட. இதான் சொல்லி போகிறதான் தள்ளு வண்டின்னு சொன்னேன். தன்னார்வமா ஊழியம் செய்யறவங்க நம்ம எல்லாம். பவுலும் தன்னார்வமா தான் ஊழியத்தை ஆரம்பிச்சான். தன்னார்வமா இப்ப லெட்டர் வைட்டு போனா, இப்ப தன்னார்வமா தான் லெட்டர் எழுதிருக்கிறான். அவன் ஏதோ லெட்டர் தான் ஃபுல்லா நியூ டெஸ்டமென்ட்ல பவர்ஃபுல் வேர்டு. அவர் ஏதோ லெட்டரை வாசித்துட்டு இருக்கோம். நம்ம வார்த்தை, நம்ம எழுதுற எழுத்து, நம்ம பேசுற பேச்சு எல்லாம் நிருபங்களா மாத்தப்படணும். அப்படின்னா நீங்க நடமான நிருபங்களா இருக்கணும். உங்களை பாக்குறவங்க அந்த கிறிஸ்துவின் அன்பை பார்க்கணும். நீங்க போகும்போது ஆண்டுடைய வார்த்தையை உங்களை வாக்குல வாசிக்கணும். அன்புங்கிறது இதானோ, எவ்வளவா அன்பு கூறுறான், அடிச்சாலும் அன்பு கூறுறானே. என்ன நிறைய பேர் இப்படி பண்ணும்போது நான் அவங்ககிட்ட அதிகமா எப்பெல்லாம் எனக்கு, நான் விரோதி யாருமே வச்சது கிடையாது, நான் இது வரைக்கும் என் லிஸ்ட்ல யாருமே விரோதின்னு கிடையாது. என்னையே அவங்க விரோதமா நினைச்சாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவேன். நேற்று ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் என்ன நினைச்சான்னு தெரியல, நம்மளை ஒரு மாதிரி தப்பா நினைச்சிட்டாரு. அண்ணே ஸ்தோத்திரம், எப்படி நல்லா இருக்கீங்களா? நாங்க நினைச்சோம், நானும் அக்காவும் எங்க குடும்பத்துல ஏதாவது கொஞ்சம் யாராவது கஷ்டம் வச்சுன்னா ஸ்வீட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். நல்ல ஒரு அன்பு. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு அதான் செய்யும். ஏசு இருந்தாலும் என்ன செய்வாரு, அவன் சொல்லும் போது அதான் அந்த சிலுவையில தொங்கும்போது சொல்றல, பிதாவை மன்னியும் தாங்க செய்து என்ன அறியாது இருக்கிறார்கள். உலகத்துல அறியாம நிறைய பேர் செய்வாங்க. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும் தெரியுமா, அந்த அன்பை அப்படி செலுத்த வேண்டும். கடைசியா நம்ம ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம், அருமையான வசனங்கள். எரேமியா 31:3 நம்ம வாசிச்சிட்டோம் இல்ல, அந்த அநாதி ஸ்நேகம் அதை நம்ம வாசிச்சோம். கடைசியா ஹோசியா சாப்டர் 11:4 யாரா வாசிக்கலாமா? இது மட்டும் வாசிக்கலாம். ஒரு அருமையான ஒரு வார்த்தை போட்டிருக்குது. இதை விட அவர் அதிகமா எழுத முடியாது. நான் உன்ட அன்பு செலுத்துறேங்கிறதுக்கு இதை விட ஒரு அருமையான வார்த்தையை போட்டு எழுதிருக்கவே முடியாது. அவ்வளவு அழகா ஓசியா தீர்க்கதரிசி எழுத. சொல்லுங்க, வாசிங்க. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிற வரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் வாசிங்க. ஃபர்ஸ்ட் வாசிங்க. மனுஷரை கட்டி இழுக்க அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். கட்டி இழுக்கிற அன்பின் கயிறை போல என் கயிறு ஃபுல் வித் லவ். இதை விட ஏதாவது அவர் போட முடியுமா? டான்ஸ் ஆஃப் லவ், ஜென்டில் கார்ட்ஸ்ல அவர் அதுக்கு மேல இவ்வளவு இழுக்கிற நான் ரெஸ்டோர் பண்ண விரும்புறேன்.
நீங்க வந்தீங்கன்னா போதும், திரும்பினா போதும், திரும்ப இடத்துல இருக்கிறேன். கயிறை கெட்டி வச்சுதான் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் நம்மள. அன்பின் கயிறோட தான் நம்ம போயிட்டு இருக்கோம் தூரத்துல. ஒரு தூரம் பண்ணா அவர் டேர்ன் பண்ணா பக்கத்துல இருக்காரு, கயிறு இழுத்துட்டே போகுது. அது ஒரு எலாஸ்டிக் மாதிரி இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அன்பின் கயிறுனால, அருமையான வார்த்தை இல்ல, அவர் அன்பு என்கிற கயிறு நம்மளை கட்டி வச்சிருக்கு. இந்த கட்டின அந்த அன்பை விட்டு வெளியே போகாம, அந்த அன்புக்காக நம்ம எப்பவும் வாழ்வோம்னா, நம்ம ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அந்த சாங் ஆஃப் சாலமோன்ல 2வது அந்த வசனத்தை நம்ம அதிகமா வாசிங்க. Keep declaring this word. I am my beloved's and my beloved is mine. நான் அவருடைய, அவர் என்னுடைய. இந்த வார்த்தை சொல்லிட்டே இருந்தோம்னீங்களே, he is my lover, I am a lover. What a wonderful word இல்ல. உலகத்தை படைச்ச ஆண்டவர் இப்படி எந்த புஸ்தகத்திலேயாவது இருக்குமா? நான் யோசித்து பார்த்தேன், எந்த புக்லயாவது இப்படி எதிர்பாரா? அவர் நம்ம மேல வச்சிருக்கிற உறவு, நம்ம அவர் மேல காட்ட வேண்டிய உறவை இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த புஸ்தகமும் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆண்டவரே, அந்த அன்பினாலே, அந்த அன்பின் கயிறுனாலே எங்களை கட்டி இழுத்து வச்சுக்கோங்க, எங்களை கட்டிக்கிறீங்க சுவாமி. உங்க கூட சேர்ந்து அந்த அன்புகிற கயிறுல கட்டிருங்க ஆண்டவரே. என்ன யாரும் அவங்க கூடாது. அது மரணமோ வியாதியோ எந்த விஷயமும் என்ன பிரிக்க கூடாது. என்னோட வாழ்க்கையில வர்ற பெருமை, பொசிஷன், என் வாழ்க்கையில வர்ற எல்லா ஆசீர்வாதமும் என்னை உங்க விட்டு பிரிச்சிடக்கூடாதுங்கிற அந்த அன்பு எங்களுக்குள்ள இருக்கணும் சுவாமி. வேற ஜெபிக்கலாமா? ஆண்டவர், இந்த ரிலேஷன்ஷிப் வித் காட், அது அன்பின் அடிப்படையில, அதிகாரத்துல இல்ல, பயத்தினால அல்ல, நீர் எங்கள் மேல அன்பு எவ்வளவு பெரிதென்று பார்த்தோம் சுவாமி. இந்த காலை வேளையில இந்த அன்பில, இந்த அன்பனும் கயிறுனாலே மனுஷனை கட்டி இழுக்கிறது போல எங்களை இழுத்து கொண்டிருக்கிற ஆண்டவர், பவுல் சொல்றது போல எங்களை நெருக்கி ஏவி, அந்த அன்புகளை நெருக்கி ஏவணும் சுவாமி. அதன் மூலமாய் செய்கிற அடிப்படையில இருக்கிற ஊழியங்கள் நாங்கள் செய்யணும் ஆண்டவரின் என்னை எங்களையும் ஒப்புக் கொடுக்குறோன்னு சொல்லி யாராவது ஜெபிக்கலாமா? யாராவது ஜெபிக்கலாம்? ரெஸ்டோர் அவர் லவ் இல்ல, அன்பு கெட்டு போகாம இருக்குன்னா செய்ய வேண்டியது. டர்ன் பண்ணா போதும், அவர் இருப்பார் பக்கத்துல. எப்ப நம்ம வருவோம்னு எதிர்பார்த்துட்டே தூரத்துல பார்த்துட்டு இருக்காருன்னா ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. ஜூம் கேமராவே இப்ப கிடையாது. அந்த மாதிரி ஜூம் தூரத்துல புதுசா வரும்போது தெரிஞ்சிச்சு அது என் பையன் தான். வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷமா வந்ததுக்கு அப்புறம், நேற்று அக்கா குளோரிபிகேஷன் சொன்னாங்கல்ல, வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு மோதிரம் என்ன ஆடாடி கிடா அடிச்சு கொண்டாடுற ஆண்டவர் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்ல. இந்த அன்பை பத்தி நம்ம பிள்ளைங்க சொல்லி கொடுக்கணும். டீனேஜ் பிள்ளைங்களுக்கு, யூத்துக்கு இந்த அன்பு நம்மளை அனாதி சிநேகத்தினாலே டிராயிங் பேக் அவர் இழுக்கிறார். அந்த அன்பு அன்றுவரை எங்களை இழுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்களை நெருக்கி ஏவுறதுக்காக ஸ்தோத்திரம், அன்பினால எங்களை கட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி யாராவது நம்ம ஜெபம் முடிக்கலாம். ஆன்சி ஜெபம் பண்றீங்களா? அன்புள்ள இயேசுப்பா, அந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. அந்த காலை வேலையில இயேசுப்பா நீங்க இந்த அருமையான அந்த பைபிள் சைடுல நீங்க எங்களை இணைத்திருக்கீங்க இயேசுப்பா. அதுக்காக நமக்கு நன்றி இயேசுப்பா. இந்த வாரத்துல நாங்க பார்த்து கொண்டு வர்ற ஒவ்வொரு டாபிக்ஸ்க்காக நமக்கு நன்றி இயேசுப்பா. இன்னைக்கும் நாங்க பார்த்த லவ் பத்தி இயேசுப்பா, உங்களோட அன்பு எவ்வளவு பெரிய இயேசுப்பா, எவ்வளவு சாக்ரிஃபைசஸ் இயேசுப்பா. அதுக்காக நமக்கு நன்றி இயேசுப்பா. நீங்க 100% தான் எங்களை லவ் பண்றீங்க இயேசுப்பா. நாங்க 1% கூட உங்களுக்கு உண்மையா இருந்தது இல்லை இயேசுப்பா. இந்த காலை வேலையில இயேசுப்பா நாங்க உங்களுக்கு உண்மையா இருக்கு, நீங்க எங்களை பலப்படுத்துங்க இயேசுப்பா. இந்த உலகத்துல வர்ற ஒவ்வொரு டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் நாங்க வெறுத்து இயேசுப்பா, உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. உங்க மேல இருக்கிற அன்புனால நாங்க உங்களுக்கு கீழ்படுறதுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இயேசுப்பா. நாங்க இன்னைக்கு கேட்டிருக்க ஒவ்வொரு சத்தியங்கள் இயேசுப்பா, பேக் டு பேக் நிறைய ரெஃபரன்ஸ் இப்ப பைபிள்ல இருந்து உங்க லவ் பத்தி இயேசுப்பா, இது எல்லாத்தையும் நாங்க இயேசுப்பா இந்த டேல மெடிடேட் பண்ணி இயேசுப்பா இன்னும் உங்க கிட்ட நெருங்கி வர்றதுக்கு நீங்க எங்களுக்கு பலப்படுத்துங்க இயேசுப்பா. இந்த மெசேஜ் கிட்ட செல்லுவானுக்காண்டி உங்களுக்கு நன்றி இயேசுப்பா. நீங்க எங்க கூட இருந்து நீங்க எங்களை வழி நடத்துங்க, எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு முடிஞ்ச நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ. நம்ம நாளைக்கும் இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வித் ஃபெலோ பிரதர்ஸ், ஆண்டோட்ட அன்பு கூறுறதை பத்தி நீங்க படிச்சோம். நாளைக்கு நம்ம படிக்க போறது நம்மோடு கூட இருக்கிற ஃபெலோ பிரதர்ஸோட கூட, நம்ம கூட ஊழியர் செய்யறவங்களோட கூட, நம்மோட இருக்கிற சக நண்பர்களோடு கூட எப்படிப்பட்ட அன்பை காட்ட வேண்டும் என்பதை குறித்து நாளைக்கு தியானிப்போம். God bless you. Have a nice day. ஜெய் ஜேக்கப்.
நீ எழுப்புடா, நீ தானே எழும்புற. அடிச்சு